ஹாய் சுகோஸ், எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம நியூவாக ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நம்ம எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ரொமான்டிக்காக இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்துட்டு அந்த ஹீரோ வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டேட்டூ போட்டுட்டு இருக்காங்க ஷோல்டரில். அப்படி ஷோல்டரில் போட்டுட்டு இருக்க அதே நேரம் இன்னொருத்தன் கன் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் வரான். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அவன் கன் எடுத்துட்டு வந்து நிற்கும் போது தான் தெரியுது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. இதில் கன் எடுத்துட்டு வந்தவனுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கன் எடுத்துட்டு வந்தவன் கண்ணாடி போட்டுருக்கான். அப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக்காக என்னடா அப்படின்னு கொஞ்சம் ட்விஸ்டோட பார்த்துட்டு இருக்காங்க. அதான் என்ன இருந்தாலும் என்னோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம என்னோட உருவத்தை வச்சு நீ ஏமாத்திட்டு இருக்கிற என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லி கண் எடுத்து போட்டோன்னு சுட்டுறான். அதை கட் பண்ணி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஒரு குடும்பமே ரத்த வெள்ளத்துல செத்து போய் கிடக்குது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் போயிட்டு பாக்குறா, அவங்க அப்பாவும் செத்து கிடக்குறாங்க. அப்பா போயிட்டு ஷாக்கிங்கா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு யார் யார் இப்படி பண்ணது, வாங்க போலாம், போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது அவர் வந்துட்டு ஹீரோட பேரை சொல்றாங்க. ஹீரோட பேரை சொன்ன உடனே அங்க சுத்தி வளைக்கிறான் ஹீரோ. அவனோட டீம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு தளபதியாகவும் ஒரு ஆளுநராகவும் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு உங்க குடும்பம் துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் கொண்டு போட்டிருக்காங்க, ஹீரோனோட குடும்பத்தை. அப்போ வந்துட்டு ஹீரோயின் போய் கேட்கிறா, நீ அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கண்ணு தெரியாம இருந்தப்ப உன்னை நான் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், பார்த்துட்டது மட்டும் இல்லாம இப்ப என் குடும்பத்தை இப்படி கொண்டு இருக்கியே, அது மட்டும் இல்லாம என் வீட்டுல வந்துட்டு என்ன பொண்ணு கேட்கறேன்னு வேற சொன்னேன், என்ன காதலிக்கிறேன்னு வேற சொன்னேன், இப்ப ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படிங்கும் போது, ஒரு தளபதி ஒரு போர் வீரன்னா எல்லாருமே இப்படி ஆசைப்பட தான் செய்வாங்க. அதுல நீங்க ஒருத்திமா, நான் வந்தது உன் ஃபேமிலியை போட்டு தொலைதான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இப்படி என்னோட ஃபேமிலி துரோகம் பண்ணாங்கன்னு நீ எப்படி நிரூபிப்ப அப்படின்னு சொல்லும்போது, அது நிரூபிக்கிறதுக்காக வேற எதுவுமே கிடையாது, பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க செத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கன் எடுத்து நெஞ்சிலேயே போட்டு விட்டுறான். நெஞ்சிலேயே போட்டு விட்டோன்னு ஹீரோயினும் அந்த சுடுபட்டு கீழே விழுறா. அங்க கட் பண்ணி இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட முதுகுல மறுபடியும் ஒரு டேட்டூ வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு அல்லிப்பூவை ஒரு பொண்ணு வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும்ல, எப்படி குண்டுபட்டு எப்படி உயிரோட இருந்தா அப்படின்ட்டு. அதை போக போக காட்டுவாங்க. இப்போ வந்துட்டு நீ போட்ட பிளான் படி இங்க அவன் வருவானா இல்ல வராம போயிடுவானா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா வருவான். நான் விரிக்கிற வலை சிலந்தி பூச்சி விரிக்கிற வலை மாதிரி தான். சரி, உன் ஷோல்டர்ல என்ன ஒரு லில்லி பூ வரைய சொல்றிய அப்படின்னு சொல்லும்போது, இது ரெண்டு விதமான லில்லி பூ இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கிற லில்லி பூ வந்துட்டு நம்ம பூமியில இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கிற லில்லி பூ வந்துட்டு நரகத்துல இருக்கும். நான் இப்போ வரைய சொல்றது நரகத்துல இருக்கிறது. ஏன்னா நான் அவனை நரகத்துக்கு கூட்டு போகணும் தான் நான் மறுபடியும் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க ஹீரோ அவனோட படையோட வரான். ஒரு ஆளை தேடிட்டு வந்தோடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க, செதறாங்க. என்ன அவன் கிட்ட நீ மாட்டிப்பியா? நம்மள மாட்டிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன் ஹீரோயினை தான் மறுபடியும் தேடி வந்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா அவன் ஹீரோயின் எல்லாம் தேடி வரல. அவன் தேடி வந்திருக்குது ஹீரோனோட அங்கிள், அதாவது இவங்க குடும்பத்து சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேஷனை தேடி வந்திருக்காங்க. அப்படி தேடி வந்த உடனே ஹீரோ வந்துட்டு புடிச்சு வச்சு, என்ன கண்டு நீ எதுக்கு பயந்து ஓடுற, அது மட்டும் இல்லாம ஹீரோனோட ஃபேமிலி வந்துட்டு தான் துரோகம் பண்ணுச்சு, அவங்க தான் இந்த வணிகருக்கு வர வேண்டிய சாப்பாடு திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தான் இல்லீகலா வித்தாங்க அப்படின்ட்டு நீ தான் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, இப்ப நீ ஏன் ஓடி போய் ஒளிகிறனா என்ன விஷயம் அப்படிங்கும் போது, அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அவங்க டாட்டு போட்டுட்டு இருந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. உன்னோட பிளான் உங்களோட அங்கிளை மாட்டி விடுறது தானே அப்படிங்கும் போது, சே அந்த ஆளை நான் கொள்ளணும்னு நினைச்சிருந்தா நானே கொண்டு இருப்பேன். ஆனா அவன் மூலியமா அவனுக்கு உண்மை தெரிஞ்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமா கில்ட் ஃபீல்ல இருக்கும்போது அவனை கொஞ்சம் கொஞ்சமா நச்சரிச்சு சாவடிக்கணும், இதுதான் என்னோட தாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆக மொத்தத்துல ஹீரோயின் தான் பிளான் பண்ணிருக்கா, ஹீரோ இங்க வரணும், அவங்களோட அங்கிள் இங்க மாட்டணும் அப்படின்ட்டு அந்த ஆளை கட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறான். தம்பி ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல அப்படின்னா சாக வேண்டிய நீ கஷ்டப்பட்டு சாவ, எப்படி இருந்தாலும் நீ சாவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்ல நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருந்து பாக்கெட்ல இருந்து ரோசா பூ எடுத்து வச்சு அந்த அடுப்புல நல்லா சுட்ட சுட்ட கம்பி காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த கம்பி எடுத்துட்டு வந்துட்டு நெஞ்சிலேயே நான் பச்சை போடு, அவனே பச்சை பச்சையா ஒத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சுடு கம்பி எடுத்துட்டு வந்து நல்லா சுடு கத்துறாங்க. அங்க கத்து ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஹீரோனோட ஃபேமிலியை மாட்டி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அங்கிள் பயப்புள்ள தான். அதனாலதான் ஹீரோ பயப்புள்ள போயிட்டு ஹீரோனோட ஃபேமிலியை மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிருக்கான். வாஷ் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ இந்த விஷயத்துக்கான உண்மையை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். வேற எதுவுமே கிடையாது. அந்த ஆளுக்கு ரெஸ்ட் விட்டு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி ரெஸ்ட் விட்டு பாச்சை குத்திட்டு இருக்காங்க நெருப்பால. அப்படி மறுபடியும் குத்த போகும்போது அந்த ஆளு, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஹீரோனோட ஃபேமிலியில வந்துட்டு எந்த ஒரு துரோகமும் பண்ணல, நாங்க தான் அப்படி செட் பண்ணோம், அப்பதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சரண்டர் ஆயிட்டு அவங்க ஃபேமிலியை நாங்க கோத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஓஹோ ஹீரோக்கு கில்ட் ஃபீல் ஆயிடுது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மள லவ் பண்ண பொண்ணுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் பைபிள் சுத்திட்டு இருக்கான். ஆனா இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா, ஹீரோனோட ஃபேமிலி தப்பு செய்யலன்னு ஆகி போச்சு. பைபிள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு ரத்த வாடையில அந்த கையை நினைச்சுக்கிட்டு எப்படி நிர்மையா இருக்க முடியும், அவனையும் நெத்தியே போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது
போது அப்படியே அந்த அங்கிள் சத்தத்துக்கு அப்புறம் மாசா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு இதை நான் பண்றதை விட இப்படி ஆகும் தான் நினைச்ச அங்குள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஹீரோவை பார்த்துட்டு நிக்கிறா. இது மட்டும்தான் உனக்கு ஆரம்பம், இதை தாண்டி நான் உனக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், உன் வாழ்க்கைக்குள்ள பூந்து உன்னை அணுவா அழிக்க போறேன்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மோசால் கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ் வருது. என்னன்னா நம்ம ஹீரோவுக்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன ஒரு பொண்ணு, அதுவும் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்ட்டு எல்லாமே பரவலா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த ஜெனரல் ட்ரெஸ் அப்படியே ஆளுநர் ட்ரெஸ்ல வந்து நிக்கும் போது அப்படியே மாசா நின்றுட்டு இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அங்க இருந்து கூட்டு வரது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோனை கூட்டு வராங்க. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருக்கு தானே ஃபேஸ் சிமிலரா இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பொண்ணு, அதுவும் அந்த பணக்கார பொண்ணை யாருமே இங்க பார்த்தது இல்லையா, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிளான போட்டிருக்கா. அங்கிருந்து ஹீரோ நடந்து வரும்போது ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவ அவளா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் போது அங்க ஹீரோனை கூப்பிட்டு வர ஆட்கள், அங்க சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளானிங்கோட தான் இருக்காங்க. பிளானிங்கோட இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், அங்க தளபதினு ஒரு ஆள் குண்டா ஒருத்தர் இருக்காரு, நல்லா கேப்ப போட்டுக்கிட்டு அவரு அப்படியே கொஞ்சம் லுக்கு விட்டு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நேரா ஹீரோவே கேட்கறான், என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சி ஃபாதர் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்கிறார் 2 பேர்த்திட்டையும். ஏமா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா, நரகம் வரையும் நீ கூட போயிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகங்க, கல்யாணம் தான் ஆரம்பிக்க போகுது, கட்டினதுக்கு அப்புறம் அது நரகம் தான், அதுக்கு முன்னாடி அந்த ஆள் தெளிவா சொல்றான்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்ல. அங்க இருக்கிற எல்லாருமே கன் எடுக்க ஹீரோவுக்கு போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஸ்கெட்ச் மேட்ரு ஹீரோனுக்கும் தெரியும் போல. ஒவ்வொருத்தரும் கன் எடுத்துட்டு சுட வருவாங்கன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் வாசிச்சுட்டு இருந்தாரு ஃபாதர். அந்த ஃபாதர் கன் எடுத்து நிக்க ஹீரோ உஷாராகி அந்த ஆள் நெத்தி போட்டுல சுட இருக்கிற எல்லாமே கன் எடுத்து சுட இது சேஃபா பெட்டி பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கிச்சு நம்ம ஹீரோயின். எப்படியாவது ஹீரோவை போட்டு தெளிவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஹீரோ போட்டு தள்ளிட்டு ஹீரோட ஆட்கள் எல்லாம் மத்தாளங்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்த மட்டும் ஓவரா துடிச்சிட்டு இருக்கான். அவனை போச்சு ஈத்தாந்து வச்சு ஹீரோயின் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்துல ஒரு கோட்டு போட்ட ஒரு ஆளு சம்பந்தமே இல்லாம சைட்ல போயிட்டு நின்னுக்கிட்டு அவங்க மூஞ்செல்லாம் காமிக்கவே இல்ல, அப்படியே சைடா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு எவனாவது ஒருத்தன் ஹீரோவை கொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அங்க இருந்தவன் ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு என்ன கொள்றது உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டடான்ட்டு 6 புல்லட்டையும் அவ்வளவு ஆர்வமா இறக்குறான் உள்ளார. அப்படியே இறக்க உன்னை பழித்திக்க என்னோட ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது வரட்டும், உன் சமாதிக்கு மேலே அவங்களுக்கு சமாதி கட்டி நான் பூ வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புல்லட்டை இறக்க அவனும் செத்து போயிடுறான். இதுக்கப்புறம் நாம தான் சுடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு அங்க செத்து போன ஒருத்தன் கையில இருக்கிற கன் எடுத்து ஹீரோ அந்த பக்கம் திரும்பி நிற்கும் போது பின்னாடி நீங்க போட்டு தரலான்னு பார்க்க ஒரு கோட்டு போட்டு ஒரு உருவம் சைடா நீ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல அந்த உருவம் ஒரு காயினை சுண்டி விட்டு ஹீரோயின் சுட போற நேரத்துல அந்த கன்னை தட்டி விட்டுறாங்க. அவங்க யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஹீரோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் சுடாத மாதிரி இருக்குது, அவன் பயந்து போய் நிக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ சாரிங்க நமக்கு வேற கல்யாணம் இன்னைக்குன்னு பார்த்து நம்மளோட எதிரிகள்லாம் நிறைய பேர் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? சரி போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இவங்க எல்லாத்தையும் தோண்டி புதைச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க என்ன அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அங்க போனோடனே ஹீரோயினுக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பி போச்சு. இனிமேல் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நேரம் என்ன பிளான் பண்றானா, எப்படியும் ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வருவார் பயப்பில்ல, அவனுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ல விஷத்தை கலந்து கொடுத்து செத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. செத்தலாம் ஏன்னு சொல்றேன்னா இவ குடிக்கிற ட்ரிங்க்ல விஷத்தை கலந்து வச்சிருக்கா, அப்பதானே சந்தேகம் இல்லாம குடிப்பான். அதனால இப்படி கலந்து வச்சுட்டு ரெடியா இருக்கும்போது அந்த நேரத்துல அது மட்டும் இல்லாம ஆல்டர் பிளான் ஒன்று பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பெட்டுக்கல்ல கத்தி ஒன்று சொச்சு வச்சிருக்குது. சப்போஸ் அவன் நம்மள கிசு பண்ண வந்தா அவன் கல் தத்து போட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை வச்சிருக்குது. அந்த நேரத்துல அங்க இருக்கிற மேடுக்குள்ள ஒண்ணு வர, இங்க பாரு மாஸ்டர் சொன்னாங்க அப்படிங்கறதான் நீ பணக்கார பொண்ணு, உங்களுக்கு அசிஸ்டன்டா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓஹோ, அது மொத்தத்துல இவங்களுக்குள்ள யாரோ ஹெட் இருக்காங்க போலங்க. ஹீரோனை ரெடி பண்ணி வச்சு அனுப்பி வச்சதான் அவங்க தான் போல. அதுல ஒன் ஆஃப் த மெய்டா இந்த பிள்ளையும் இருக்கு போல. அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா ஹீரோயின் கலந்து வச்ச ட்ரிங்க் அடியில கவுத்து வச்சுட்டு இந்த பிள்ளை எடுத்துட்டு வந்த ட்ரிங்க் மேல வச்சிருது. ஆக மொத்தத்துல ஹீரோயின் கலக்கி வச்ச விஷத்தை கீழே வச்சிட்டாங்க. இது ஹீரோனுக்கே தெரியல. ஆனா ஹீரோயின் மேல காண்டா இருக்குது போல அந்த மெய்டு பிள்ளை. இவங்களுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஹீரோ வந்ததை பார்த்து அந்த மெய்டு பிள்ளை அங்க வந்து கிளம்பிடுது. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்குது, நாம நாளைக்கு பேசுவோமா அப்படின்னு சொல்ல ஹீரோனோட பிளான் சொதப்பிக்குமே, இன்னைக்கு இவனை போட்டு தள்ளியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ காலையில நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலைங்க. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு ஆளுநர், அதுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க நம்ம ஒன்னா சேர்ந்து நரகம் வரையும் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோ நெருங்க போக அதுக்கப்புறம் எப்படியும் சட்டப்படி இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப நம்ம 2 பேரும் ட்ரிங்க் குடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. இவனை வேற எங்கேயாவது பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை இவதான் அவளா அப்படின்னு இவன் ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான்ல கண்ணு தெரியாதப்ப, அப்பெல்லாம் அந்த நினைப்புகள்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இவன் பக்கத்துல வரதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ பிளான் பண்ண மாதிரி ட்ரிங்க் கொடுத்தே ஆகணும்ல, அதனால ட்ரிங்கை ஊத்தும் பொழுது இதை 2 பேரும் தனித்தனியா குடிக்க கூடாது, கையை கோத்துக்கிட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை கோத்துக்கிட்டு ஹீரோ நல்லா குடி
குடிச்சு தொண்டை குடி இறங்குற வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவனும் குடிச்ச மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான். இன்னும் டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஹீரோயினுக்கு. அந்த ட்ரிங்கை குடிக்க குடிக்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சாதா ட்ரிங்க் இல்ல காமோ ட்ரிங்க் அப்படின்ட்டு. ஆக மொத்தத்துல அந்த இடத்துல வந்துட்டு விஷத்துக்கு பதிலா வேற விஷயத்த வச்சுட்டாங்க. ஹீரோயினுக்கு உணர்ச்சி வசங்கள் அதிகமாக உடனே இவன் ஹீரோ பயப்புல உணர்ச்சி வசங்கள் அதிகமான மாதிரி லிப் லாக் பண்ண போக அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. பரவாயில்ல, நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயின் காலையில எழுந்து பாக்குறான், நடந்தது எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் நார்மலா இருக்குது. அப்ப இவனோட பணம் இறந்துருக்கணும் அப்படின்ட்டு இவனோட பணத்தை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்ச கத்தி பார்த்தா ஒளிச்சு வச்ச கத்தியும் காணும். என்னடா இது ஆச்சு அப்படின்னு வெளியில போய் பார்த்தா ஹீரோ மாசா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதுவும் சமோசாவுக்கு ஜாம தொட்டு தின்னுட்டு இருக்கிறான். இது எப்படி சாத்தியம் போது வாங்க வாங்க வாங்க, நைட்டு ஏதோ செலமையா சூப்பரா பண்ணீங்க, இப்ப என்ன இப்படி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறீங்க, சொம்மையா நீங்க ஷார்ப்பான ஆள் அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. ஒருவேளை மயக்கம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் ஏதோ நம்மள்ட்ட தப்பா நடந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அப்படி என்ன பண்ணிருப்பான் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கிறத கரெக்டா கழுத்துக்கு நேரம் வச்சு ஹீரோ கொல்ல நினைக்கும் போது இதே மாதிரி தான் நைட்டும் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்பதான் தெரியுது வயபுல்லா உணவு மயக்கத்திலும் தெளிவா ஹீரோ கழுத்துக்கு நேரம் கத்தி வச்சிருக்குது. அப்போ அப்படியே தட்டிக்கு மயக்கம் போட வச்சுட்டு சொல்லு, நீ யாரு, எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எதுமா கழுத்திய வச்ச, உன்னோட மோட்டிவ் தான் என்ன, எதுக்காக நீ நம்ம வந்திருக்க அப்படிங்கும்போது ஐயோ என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போர் வீரர்ல உங்களுக்கான ஒய்ஃபா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட்லயே நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க எங்களை என்னதை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு சேஃப்டி, உங்களோட ஒய்ஃப் எப்படி சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த பட்டர் தருவர கத்தியில பட்டரை தொடச்சு வச்சுட்டு உன்னோட கழுத்தே பட்டர் மாதிரி தான் இருக்குது, 2 சிப்பு கட் பண்ணி எடுத்துக்க வாங்குறான். டேய் அது என்னடா பிரெட்டாடா வச்சு தேய்க்கிறதுக்கு, ஹீரோனுக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே மயக்கி இதெல்லாம் உங்க கூட நான் விளையாண்ட ஒரு விளையாட்டு. ஓ விளையாட்டு, இந்த விளையாட்டு நல்லா தான் இருக்குது, ஆனா விளையாட்டுல திடீர்னு கன்னு யூஸ் பண்ணி பட்டு எடுத்து போட்டு போட்டோம்னு அதுக்கப்புறம் என்னடா கல்யாணம் பண்ண ஒரு நாள் பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டான்னு கேட்ட பேர் எனக்கு வந்துடாது அப்படின்ட்டு கொஞ்சம் வார்னிங்கும் கொடுத்துட்டு இன்னும் அவனுக்கு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் ஹீரோயின் மேல ரொம்ப வந்துட்டு இருக்குது. ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, இன்னைக்கு மிஸ் ஆயிட்ட இன்னொரு நாள் மிஸ் ஆக மாட்டாடான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் போயிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணு தெரியாம இருந்திருப்பான்ல, சாரி ஹீரோயின்ல ஹீரோ கண்ணு தெரியாம இருந்திருப்பான்ல, அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண விஷயத்துல அவ கண்ணுல கட்டி வச்சிருந்த ரிப்பனை இதெல்லாத்தையும் பார்த்து அவளோட பிரசன்ஸை ஓ மேல நான் ஏன் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த மயிலுக்குள்ள வர எதுக்கு நான் நைட்டு கலக்கி வச்ச விஷத்தை எடுத்துட்டு நீ காஜி பவுடரை கலந்து விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பண்ணேன், மாத்தப்படி தான் நான் வேற எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இனிமேல் என் விஷயத்துல தலையிட்டேன் சதுங்கு ஒதுங்கிறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து எங்க போறா அப்படின்னா நேரா அந்த முன்னாடி டாட்டூ போட்டுட்டு இருந்தாங்களோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணை தான் போய் பார்க்க போறாங்க. அவங்கள்ட்ட நீ போன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சா, ஒரு சில பிளான் பண்ண எல்லாம் ஊத்திக்கிச்சு, இனிமேல் பிளான் பண்ண ஊத்திக்காத மாதிரி தான் பண்ணணும், நீ எதுவும் மாட்டிக்காம இரு, நீ ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க, நீ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை பத்தி நீ கவலைப்படாத, உன்னோட வேலையை நீ ஷார்ப்பா பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு நம்ம அந்த பூல் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரம் போர்டு மாதிரி விளையாடுவாங்கல்ல அது விளையாண்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோயின் போயிட்டு போன உடனே அங்க இருக்கிற இன்னொரு பையன் ஆசுக்காக கலந்துக்கிறான். ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் சந்தோஷமா விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் போயிட்டு வழக்கம் போல ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அவன் தெளிவா சொல்லிடுறான், உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நீ எதிர்பார்க்கறது வந்துட்டு என்னாலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்ப 2 பேரும் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் ஒரே டேக்ல எல்லா காயினையும் போட பார்க்கறான். லாஸ்டா ஒரே ஒரு காயின் மட்டும் தான் இருக்கு, காயின்லங்க குண்டு மட்டும் தான் இருக்குது. அந்த குண்டு என்ன தாண்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு மேலே படுத்துட்டு அழகா ரொமான்டிக் லுக் விடுறப்ப அப்படியே ரொமான்டிக் லுக் விட்டு ஷூல இருந்து டப்புக்குன்னு ஒரு கத்தி வெளில எடுக்கிறா. அதை ஹீரோவும் நோட் பண்ணிட்டு அப்படியே ஒரே தட்டுல 2 பாலையும் பில்ல விழ வச்சுட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத, நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுவும் ஒய்ஃபுங்கிற ஸ்டேஜ்லயே நான் உன்னை ஏத்துக்கல, நீ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு உன்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூல இருந்து கத்தி எடுத்து விஷயத்தையும் பார்த்துட்டான். சரி இந்த பிளான் ஒரு கூட்டம் இல்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் நைட்டு என்ன பண்றான்னா அங்க பாட்டப் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டர் நறுக்கி வச்சுட்டு அந்த வாட்டருக்குள்ள ரொமான்ஸ் பண்ணி அவனை தள்ளி விட்டான்னா அவனோட போன் எல்லாம் கிராக் ஆகி அவன் இறந்து போயிடுவான் அப்படின்ட்டு அப்படின்னு ஆசுக்கா பேசி வாங்க 2 பேரும் குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போகும்போது ஐ எம் சாரி நான் ஆல்ரெடி குளிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல என்ன இருந்தாலும் நாங்கள் ஒய்ஃப் என் கூட சேர்ந்து குளிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகும்போதே ஸ்லிப்பா இவன் அந்த டப்புக்குள்ள விழ போக அவன் அப்படி தாங்கி பிடிச்சிட்டு அது என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் யோசிக்காத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இனோஸ் கண்டு பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில வந்துட்டு இவன் மேல இருந்து ஹீரோவை பார்த்துட்டு திரும்பி இவன் ஸ்டெப்ல ஏறும்போது ஹீரோன்னு கூட்டு போனான். ஆனா கீழே இருந்து ஹீரோவா அப்பதான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் வாலி அஜித் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடி போட்டிருக்கிறவன் அண்ணங்காரன், கண்ணாடி இல்லாதவன் தம்பிக்காரன், அதாவது தில்லுமுள்ளு கதை தான். மீசை இருக்கிறவன் இந்திரன், மீசை இல்லாதவன் சந்திரன், அவ்வளவுதான். அந்த மாதிரி கதையை நம்ம வச்சுப்போம். அப்படியே வச்சிருக்கும் போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே இவன் ஷாக் ஆயிட்டு ஐயோ அவனை பார்த்துட்டா டேமேஜ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கிறேன், நீ அங்க தேடிட்டு போயிட்டு இருக்க, அம்மா இந்த ரூம் எதுக்கு இருக்கு, அங்க தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ போய் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் உங்க கூட சேர்ந்து மீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப சரி நானே சமைச்சு
எடுத்துட்டு வர மேலதான் ஏதோ திங்ஸ் எல்லாம் இருக்குங்க அங்க போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வரும்போது இல்ல நானே சமைச்சிட்டு அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது அவளுக்கு என்னன்னா இவ்வளவு நாள் வேண்டாம் வேண்டாம்னு விலகி போனவன் திடீர்னு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு வா சாப்பிடலாம்னு கூப்பிடும்போது அந்த இடத்துல என்ஜாய் பண்ணும் இல்ல அவன் அப்படியே மயங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணும்போது ரெண்டு பேரும் மீட்டை சாப்பிட்டு இருக்கும்போது கட் பண்ணி ஸ்பூன்ல ஊட்டிட்டு போகும்போது எனக்கு மீட்டை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அங்கேயும் நோட்ஸ் கட் பண்ண விட மீட்டுங்கிறது சாப்பிடறதுக்கு தான் வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன இதுல போக போகுதுன்னு தெரியல அதுல என்ன ஷேப்ல வெட்டுறது ஹார்டின் போட்டு அம்பு வெட்டுறது ஸ்கொயரா வெட்டுறது பாக்ஸா வெட்டுறது ட்ரையாங்கிளா வெட்டுறது திங்கிறத எப்படி தின்னாலும் வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் அது அதுதான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேச எனக்கு இப்படிதான் பிடிக்கும் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு இவனே கொஞ்சம் பதட்டத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிற நேரத்துல நேரா போயிட்டு நீ மறுபடியும் வந்தா சொல்ல மாட்டியா இப்ப அந்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்கால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பேச அவன் அண்ணங்கார என்ன சொல்றானா நீ நல்லா உன் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ என்னோட பேர்ல தான் நீ இருக்க சரியா அதனால கொஞ்சம் உஷாராரு நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம் நம்ம ரெண்டு பேருங்கிறதே அந்த பொண்ணுக்கும் தெரிய வேணாம் அந்த பொண்ணை பத்தின எதுவும் எவிடன்ஸ் கிடைச்சதா எனக்கு எதுவும் கிடைக்கல ஆனா அவ கொஞ்சம் டஃபானதான் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினா அங்க வந்துடுறா ஆமா கொஞ்சம் டஃபானதான் போல நீ தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் தேடிட்டு வரா இதை பார்த்தோன்னே அவளை கட்டி பிடிச்சி மறுபடியும் ரொமான்ஸ் பண்றதுக்காக ஹீரோ போறான் ஏன்னா இவனை பாத்திரக்கூடாதுல அதனால அப்படி டைவர்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவனோட இந்த ஃபீலும் அவனோட ஃபீலும் வெஜ்ஜர் ஆகுது இது ட்வின் இன்ஸ்டிங்கா இல்ல ஹீரோயினா இவனுக்கும் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல இங்க அப்படியே ரொமான்டிக்கா போக அந்த ஹீரோனுக்கு அது பிடிக்கவே இல்லை ஏன்னா அவ இப்ப எந்த ஒரு பிளானுமே பண்ணலையே சாகடிக்கிறதுக்காக அவ இதுக்காக இதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அவன் இங்க அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அவ கிளம்ப பாக்குறா ஆனா அதே நேரத்துல ஹீரோயின் மேல ஒரு வாசம் வருது என்னன்னா அந்த கண்ணு தெரியாம இருந்திருப்பாங்க அப்போ வந்துட்டு அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு பாஸ்ட்ல ஹீரோயின் வந்துட்டு ஒரு குட்டி பையன் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அந்த சைனீஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க தூக்கத்துக்காக அதுல வர வாசமும் ஹீரோயின் மேல வர வாசமும் சேமா இருக்கும்போது அவன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுறான் அவனுக்கு அந்த பழைய நினைப்புகள் எல்லாம் வருது அப்போ வந்துட்டு அவன் அண்ணங்காரன் கூப்பிட்டு டே தம்பி பையில அவன் மேல எனக்கு டவுட்டா இருக்குது வழக்கத்தை மீறி ஏதாவது எமோஷனல் ஆகிட்டு காட்டி கொடுத்துறாத கொஞ்சம் பார்த்து பக்குவமா இரு அது மட்டும் இல்லாம உனக்கு அவ அண்ணி ஏன்னா அவ என்னோட பேரை மென்ஷன் பண்ணி தான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா சோ லிமிட் மீறியாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல அவன் வந்துட்டு கன்ஃபியூஷனா இருக்கிறான் அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எப்படி பொழைச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் அது எப்படின்னா இவன் ஒரு ஜேட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான் அந்த ஜேடை அவன் சுடுற நேரத்துல அவ போட்டிருந்திருப்பா போல அந்த குண்டு வந்துட்டு அந்த ஜேடு மேல பட்டு அந்த ஜேடு புரோக் ஆயிருக்குது இவ சாகல இதுதான் கான்செப்ட் லாஜிக் மீறி தான் இருக்குது வேற என்ன பண்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படியே போகும்போது ஹீரோயின் அப்படியே ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்திருக்கா அப்போ அதுல ஒரு லைன் எழுதிருக்கு அந்த புக் எடுத்து பார்க்கும்போது இதே லைன்ஸை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு குட்டி பையன்கிட்ட கொடுத்து அதே மாதிரி லெட்டர்ல எழுதி விட்டுருப்பா ஹீரோயின் அதை பார்த்தோன்னே கன்ஃபியூஷன்ல அடுத்த நாள் காலையில கன் ஷூட்டிங்ல ஃபயரிங்ல குண்டு மிஸ் ஆக பக்கத்துல இருக்கிற பையன் கேட்கறான் என்ன வர வர உன்னோட எய்ம் மிஸ் ஆகுது எல்லாம் மிஸ் ஆகுது புதுசா கல்யாணமான அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயின் வரா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன விஷயம் இந்த வணிகர்கள் சம்பந்தமான விஷயம் எல்லாம் நடக்குது இந்த பிரான்ஸ்ல இருந்து ஒரு சில பேர்லாம் வராங்க நீ பிரான்ஸ்ல இருந்தானே வந்த அதுல என்ன இல்ல அங்க வந்துட்டு விநியோக சம்பந்தமா நீ ஒப்பந்தம் போறேன்னு கேள்விப்பட்டேன் அதனால நானும் அங்க வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு என்ன தோணுது அங்க போனா அவ பிரான்ஸ்ல இருந்து வந்தாளா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் அதனால சரி ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போறோம் ரெடியாகு போய் தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆக மொத்தத்துல ஹீரோனுக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் நமக்கு ஏதோ செக் வைக்க பாக்குறான் அப்படின்ட்டு அதனால ரெண்டு பேரும் செம்மையா ரெடியாகி போறாங்க அப்படி ரெடியாகி போகும்போது என்னோட கண்ணே பட்டடும் போல இருக்குது ஹீரோயின் மேல ஹீரோ மேலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் அந்த அளவுக்கு மோசமானவன் கிடையாது ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க அதுதான் சொல்ல வந்தேன் அப்படி ரெண்டு பேரும் மோச கையை கொத்துட்டு உள்ள போக அங்க இருக்கிறாங்க பிரான்ஸ்லயே பேசுறாங்க அதுலயும் ஒருத்தர் வந்து கோட் சூட்டு போட்டு அவங்க பொண்ணெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படியே இவங்க பிரான்ஸ்ல பேசுறாளா அப்படிங்கிறதுக்காக அவரை பிரான்ஸ்ல பேச சொல்ல வைக்கிறான் ஹீரோ அப்படி பேசும்போது இவ்வளவு ரிப்ளை பண்ணும்போது ஹீரோக்கு ஷாக் ஆகுது என்ன நம்ம எது டஃபா கொடுத்தாலும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காளே அப்படின்ட்டு அதே நேரத்தில் நம்ம ஹீரோட அண்ணன்காரன் அந்த புட்டிக்காரன் கண்ணாடி போட்டவன் அவன் வந்துட்டு ஒரு பொண்ணு கூட ஆல்ரெடி ரொமான்டிக்கா அந்த மாதிரி ஃபயர்னா இல்ல வேற ஏதாவது தெரியல இருந்துட்டு இருந்திருப்பான் போல அந்த பொண்ணு வந்தோடனே இனிமேல் இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இவனும் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான் அந்த பார்ட்டிக்கு வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நோட் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து வந்துட்டு பியானோ வாசிக்க சொல்றாங்க பிரான்ஸ் நாட்டு மியூசிக் அப்படி பியானோ வாசிக்கலாமா வேணாமான்னு ஹீரோ யோசிக்கும் போது ஹீரோக்கு ஒரு டவுட் வருது ஆகா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மாட்டிக்க போறா அப்படின்னு நினைக்கிறப்பதான் இவ போயிட்டு அசால்ட்டா பியானோ பிச்சுக்கு வாசிக்கிறா வாசிக்க ஹீரோவே வாய பொழுது பாக்குறான்னு பாத்துக்கோங்களேன் அப்போ ஒரு விஷயம் கேட்கலாம் இது வந்து பிரான்ஸ் மியூசிக் அப்படின்னு கேட்கறப்ப அவனுக்கு மைண்ட்ல ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது என்னன்னா இவன் கண்ணு தெரியாம இருந்தப்போ ஹீரோயின் ஒரு பாட்டு பாடிருப்பா அதைத்தான் உல்டா பண்ணி இப்படி வாசிச்சிட்டு இருக்கா அந்த விஷயம் வந்துட்டு ஹீரோவுக்கு தெரிய போக அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பத்தி பேச போறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த 3 நாளுக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் எடுத்து தராங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டு போட்டவர் சொல்லிட்டாரு இந்த நேரத்துல ஹீரோவை தேடிட்டு போனால நம்ம ஹீரோயினை வாசிச்சு முடிச்சுட்டு அங்க பார்த்தா அண்ணங்காரன் வந்துட்டு நம்ம கவர்னர் யூனிஃபார்ம்ல வந்துட்டு கண்ணாடி போட்டு வந்துட்டு ஹீரோனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கான் என்ன திடீர்னு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அது இந்த ஒப்பந்தத்தை படிக்கும் போது கொஞ்சம் கண்ணாடி போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அங்க ஒப்பந்தத்தை பத்தி பேசிட்டு வர்றதுக்கு தெரிஞ்சு அவனோட அஸ்டன்ட் ஒருத்தன் வந்திருப்பான் போல கண்ணாடிக்காரனுக்கு அவன் வந்துட்டு தடுத்து நிப்பாட்ட இவன் வேற குறுக்க வந்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி காண்டாக இப்படியே போயிட்டு இருக்குது ஆனா அங்க போன உடனே ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான்னா என்ன கண்ணாடி இல்லாம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சு போச்சு அண்ணங்கார ஏதோ வேலை காட்டியிருக்கான் அப்படின்ட்டு
அந்த நேரத்துல நம்ம அண்ணங்காரங்க கூட இருக்க போயிருந்தாங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்க வந்து என்ன இப்பதான் அங்க பார்த்தா அதுக்குள்ள இங்க இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ண வர நம்ம ஹீரோயினை பார்த்து ஷாக்காக, அப்படியே ஹீரோயின் பேரை சொல்ல ஹீரோவும் ஷாக்காக, ஹீரோயினும் ஷாக்காக, அந்த பிள்ளையும் ஷாக்காக, நானும் ஷாக்காக. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அவங்க 2 பேருமே பழக்கம் போல. இவ அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அது எப்படி ப்ரூவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் டவுட்டோடயே நிக்க. ஆனா நம்ம ஹீரோயின் செம்மையா சமாளிக்கிறாங்க. நான் அவ கிடையாது, இல்ல நீ பணக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்க, ஆனா நீ அவதான் வாய்ப்பே இல்ல, அவ தப்பிச்சு வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோயின் எவ்வளவு சமாளிக்கிறா. அங்க இருக்கிற மொட்டை அங்கிள் வந்துட்டு இந்த பிரச்சனையை நிரூபிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு நிரூபிச்சே ஆகணும்ல. அவங்க வாசிச்சாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க அந்த மொழியும் பேசிட்டாங்க. வேற என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவ உடம்புல ஒரு தழும்பு இருக்கும். அந்த தழும்பை இங்கேயே எல்லாரும் முன்னாடி காட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லில்லி பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் லில்லி, அது வந்துட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கவர்னரோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாம இத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் அவுக்குறது அவருக்கு அவமானமா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு பிளேட்டை மாத்தி போட, ஆனா அங்க ஹீரோ கிட்ட கையை பிடிச்சி கேட்கறா, இதுக்கு நான் வேணா உன்கிட்ட வேணா பர்சனலா காட்டுறேன், ஆனா நீ வந்துட்டு இப்படி கேட்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றா. ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த மொட்டங்கள் வேற சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாரு. அதனால என்ன பண்றான்னா ஹீரோயின் அப்படியே அவ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு காட்டுறா. அந்த டேட்டூ மட்டும் தான் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே உட்காந்து டேட்டூ போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அது ஏன்னா அந்த தழும்பு மறைக்கத்தான். இதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சிடறான்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த கோட்டை எடுத்து போத்தி விட்டுட்டு, இதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட் போட்டுட்டு இவகிட்ட வந்த நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கத்திட்டு போயிடுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோட அண்ணங்காரன் செம்ம கடுப்பாயிடுறான். இவன் எதுக்கு கடுப்பாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியல. அப்படியே 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, சரி அந்த தழும்பு இல்ல உனக்கு, அந்த பாட்டு எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு காதலன் ஒருத்தர் தான், ஆனா நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு, அவனுக்காக நான் அதை பாடின பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓஹோ ஏன் நீங்க நம்பலையா? நம்பலன்னு சொல்ல முடியல, அப்போ உங்க மனசுலயும் யாரோ இருக்காங்க போலயே, அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பேரை சொல்லி என்ன கூப்பிட்டு இருந்தா, அப்போ அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவையா லாக் பண்ண, அதெல்லாம் ஒரு சம்பந்தமே கிடையாது, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு வைக்கிறான். ஆக மொத்தத்துல இங்க இப்படிதான் போயிட்டு இருக்குது. நமக்கு ஒரு விஷயத்த காட்டினாங்கல்ல, இவங்க 2 பேரும் அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்துட்டு நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் வந்துட்டு என்னோட பேரை சொல்லி தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியும் கரெக்டா கன் எடுத்து போட்டுன்னு போற மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க. அது ஃபுல்லாமே நம்ம ஹீரோவோட அண்ணனோட கனவு. ஏடா பாவிகளா, ஒரு எபிசோடோட ஸ்டார்டிங்ல த்ரில்லிங்கா கொண்டு போகணுன்ட்டு ஒரு கனவோட சீனையாடா கொண்டு போய் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இந்த கனவுல இருந்து எழுந்து முடிச்சோடனே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது அவங்க அங்க இருந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் அந்த டவுட் அவங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினை தூரத்துல இருந்தே ரசிச்சிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவோட அண்ணங்கார வயப்புல. அடுத்த நாள் காலையில நம்ம லில்லி ஹாரி தான் வரா. இவங்க 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒண்ணு கேட்கறா, நேத்து ஏதோ உங்க காதலி பத்தி சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணீங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போவும் சொல்றேன் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முறைச்சிக்கிட்டு தான் இருக்கான். அந்த நேரத்துல அந்த லில்லி பொண்ணு வந்து, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு சில சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால நீ இதை சாப்பிடணும், நேற்று உன்னை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், என்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த எல்லா சாப்பாடுமே வைக்கிறாங்க. அப்படி எல்லா சாப்பாடுமே வைக்கும் பொழுது அதுல மீன் இருக்கு. மீன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அலர்ஜி டைப்பான மீன். அது எப்படி சொல்லணும்னா, இவங்க 2 பேரும் அதாவது நம்ம ஹீரோ கண்ணு தெரியாம இருந்தப்ப நம்ம ஹீரோயின் தானே பார்த்துட்டு இருந்திருப்பா, அந்த கட்டத்திலையும் கோழியும் மீனையும் வறுத்து கொடுத்துருப்பான். ஆனா அவ அப்ப என்ன சொல்லியிருப்பானா, மீனுங்கிறது எனக்கு அலர்ஜி கொண்டு வந்துடும், அதனால நான் அதை சாப்பிடல, கோழி மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பிளான் பண்ணி தான் லில்லி பொண்ணு இங்க எடுத்துட்டு வந்திருக்கா. உடனே அங்க இருக்கிற மீனை பார்த்த உடனே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது, ஒருவேளை அவதானா இவ அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்காக சொல்ற காரணம் என்ன இருக்குன்னா, எனக்கு இந்த முள்ளெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால கொஞ்சம் கடுப்பாகும், மற்றபடி எனக்கு மீனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்ப நீ சாப்பிட்டுருக்குன்னா தாராளமா சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் சரி இவ்வளவு கம்பல் பண்றீங்க 2 பேரும், சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்கும், உங்களோட மனசு கஷ்டப்படும்ல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை எடுத்து எடுத்து சாப்பிடும்போது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு லில்லி காண்டாகி வயிற்றுச்சல கத்திட்டு இருக்குது. ஆனா ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இவ அவ இல்ல அப்படின்ட்டு. ஏன்னா அவ கொஞ்சம் நஞ்சமா சாப்பிடல, ஏதோ நேத்து தான் மீனை பார்த்தவ மாதிரியும் அப்படியே பொரிச்சு வச்சு நல்லா வாசனை கமகமான அடிச்ச மாதிரியும் போட்டு வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்கா. சான்ஸே கிடையாது. அப்படியே நாசுக்கா அப்படி கழுத்தோரமா பார்க்கும்போது எந்த ஒரு அலர்ஜியுமே ஏற்படல. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயபிளக்கே சாக்கு. ஆனா லில்லி பொண்ணு எழுந்துட்டு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கும்போது ஹீரோ கடுப்பாயிடுறான். உனக்கு இதுதான் கடைசி வார்னி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனம் பண்ணிட்டு இருந்த அப்புறம் முட்டாள்தனம் பண்றதுக்கு ஆளே இல்லாம போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பிள்ளைக்கு வேற வழி தெரியல, இங்க எப்படா ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு அவளுக்கும் புரியல. ஹீரோயின் வந்துட்டு மொச்சுக்குன்னு மீனை சாப்பிட்டால, இந்த ஒரு படத்துல வடிவல் சாப்பிடுவார்ல, திருடி திங்கிற குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசக்காரங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா மீனை காலி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மொச்சுக்குன்னு தின்ன நம்மால போயிட்டு அலர்ஜி
மூஞ்சில வந்துட்டு ஒவ்வொரு பவுடராட்டு பூசிட்டு இருக்க தெரியக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வர என்னாச்சு இல்ல கொஞ்சம் கழுத்துல ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சும்மா ஏதோ கீரல் மாதிரி இருக்கு அதனால மருந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வேணா உங்களுக்கு சந்தேகமா இல்ல அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு போகும்போதே அவனோட அசிஸ்டண்டா இல்ல அவனோட ஃப்ரெண்டான்னு தெரியல அவன் இருந்துட்டு ஏன் நீங்க கன்ஃபியூஷனா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகலாம். இவளை நம்பலாமா வேணாமா நம்புறதுக்கு உண்டான ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே நேரத்தில் அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோனுக்கு டேட்டு பேட் விட்டதுல ஒரு பொண்ணு அந்த பொண்ணை மீட் பண்ண போறாங்க. அந்த பொண்ணை மீட் பண்ண போகும்போது ஹீரோ தனியா இதுக்கு செப்பரேட்டா ஆள் வச்சிருக்கானா இல்ல இது ஹீரோவோட அண்ணனான்னு தெரியல. ஒரு ஆள் வந்துட்டு பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு போறாங்க. அதே இடத்துக்கு இன்னொருத்தங்களும் ஃபாலோ பண்ணி வர ஹீரோயின் கொஞ்சம் உஷாராகிட்டா. இங்க பாரு இங்க இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ என்னை யாரோ சுத்து போட்டு என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அதனால நான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணை சேஃபா அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின் டபுக்குன்னு வெளியில வர சுத்தி வளைச்சு கார்ல ஒரு சில பேர் கடத்திட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயினை. ஒருவேளை நம்ம ஹீரோ பண்ண வேலையா இருக்குமோன்னு தான் நான் நினைச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சது தப்பு இல்லையே. ஆனா நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே அந்த லில்லி பொண்ணு தான் பண்ணியிருக்கா ஹீரோனை கடத்துற விஷயம் முத கொண்டு. இந்த விஷயம் வந்துட்டு ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோக்கு தெரிய வந்து அவன் என்ன பண்ண முடியும் இங்க வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டு வச்சது மட்டும் இல்லாம அங்க லில்லி வந்துட்டு எனக்கு இனிமேல் பொறுமை கிடையாது நீ வந்ததுல இருந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்துட்டு தளபதி கிட்ட வந்து சேரவும் மாட்டேங்கிறாரு என்ன நல்லபடியா நடத்தவும் மாட்டேங்கிறாரு அதனால உன்னை போட்டு தள்ளிடலான்னு இருக்கேன். இங்க பாரு நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது நான் வேற ஒரு ஆளு சீச்சி நீ வேற ஒரு ஆளா இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னோட கணக்குல நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆக மத்தபடி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் செம்ம காண்டாகுது. சரி அவளை பார்த்து பக்குவமா முடிச்சிருங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது கேட் வாக்ல கேட்டு போன மாதிரி போக இங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருக்கிற காவலர்கள் எல்லாத்தையுமே. அவ கொடுத்ததை விட பணம் உங்களுக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன் தயவு செய்து என்ன விட்டுருங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கணவர் இங்க வந்தாருன்னா உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. சரி இந்த இடத்த அவன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல அதுக்கப்புறம் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைக்க மாட்டாங்க என் சகோதரருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை அபியூஸ் பண்ண வராங்க. இது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாகுது கத்த ஆரம்பிச்சிடறா. அதே நேரத்துல லில்லி பொண்ணு எங்க போயிருக்கா அப்படின்னா நம்ம ஹீரோவை பார்க்க போயிருக்கா. ஆனா அங்க இருக்கிறது ஹீரோட அண்ணன் தானே என்ன பார்த்து உன்ன ரொம்ப நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் மனைவி வந்ததுல இருந்து எனக்கு கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கும்போது சொல்லும்போது அவன் ஏதோ காஜி மூட்ல இருந்திருப்பான் போல. உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான் ஆனா ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்களை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே இருக்காங்க. சாதாரணமா கிடையாது அபியூஸ் பண்ணிட்டு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறப்ப கரெக்டா கதை உடச்சிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட ஆரம்பிக்கிறான். அவங்களும் கவர்னர் எல்லாம் பயப்படவே கிடையாது. அவங்களும் வெளுக்க இவனும் விழுந்துகிட்டு இருக்கிறான் திரும்பி எழுந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். அதே நேரம் அங்க கட் பண்ணி பார்த்தா லில்லியும் ஹீரோட அண்ணனும் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அது மட்டும் இல்லாம இனிமேல் உங்களோட காதல் எனக்காக மட்டுமே இருக்கும் வேற எவளுக்காகவும் மாறாது அப்படின்னு சொல்லும் போது தான் என்ன ஏழரை பண்ணி வச்ச அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்க பொண்டாட்டியை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போதான் இவனுக்கு தெரியுது ஓஹோ இவ வெளியில வந்துட்டு நம்மள மீட் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாம அதை ரான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா இவளுக்கு ஏதோ பொறாம வந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ நான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ள வாயை விட்டோன்னே அவன் செம்ம கட்டுப்பாயிட்டு உனக்கு உன் உயிர் வேணுமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி லில்லி கிட்ட கேட்டு அவளை கொன்னானா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த அளவுக்கு சைக்கவா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அங்க பார்த்தா எல்லாத்தையுமே அடிச்சு போட நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வருது. என்ன இருந்தாலும் எக்ஸ் லவ் தானே தன்னை காப்பாற்ற வந்துட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா ஆகாதா. ஆனா இந்த மாதிரி மாசிங்கெல்லாம் நம்ம வீட்டுல நடக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுல நடந்தா நம்ம அம்மா கிட்ட தொடப்ப கடைகளை அடி வாங்குறது மட்டும்தான் நடக்குது. என்ன பண்றது தலையில் எழுதப்பட்டது என்னவோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கறத நான் கொஞ்ச நாளா தான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க ஹீரோவை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோனை போயிட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு கழுவிற அழுத்துட்டு இருக்க நேரம் அவன் கண்ணை கீழே போட்டுப்பான் போல அந்த கண்ணை எடுத்து ஒருத்தன் சுட வர ஒரு கத்தியை தட்டி விட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகுறாங்க. ஆக மொத்தத்துல எஸ்கேப் ஆகுறது மட்டும் இல்ல அவன் சுட்ட குண்டு கரெக்டா நம்ம ஹீரோ மேலதான் படம் வந்திருக்கும். அந்த நேரத்துல ஹீரோயின் குறுக்க உள்ள போற ஹீரோ மடக்கி அவன் மேல எதுவுமே படக்கூடாதுன்னு அவனோட கையில குண்டு வாங்கிக்க இவங்க ரெண்டு பேரும் வெளியில போகும்போது ஹீரோட ஆர்மி எல்லாம் வந்துருது. ஆனா ஒரு குண்டு போட்டதுல அதிர்ச்சி அப்படியே மயக்கமாகிட்டான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருக்காங்க. பிரச்சனை எதுவுமே கிடையாது பக்கத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோட அண்ணன் காதுக்கு போகுது. உடனே அவன் எட்டி பாக்குறான் இவங்க ரெண்டு பேரும் அக்கறையா இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோட தம்பிக்கு அவன் இல்லன்னே சொல்லிப்போங்க வில்லனோட தம்பிக்கு வந்துட்டு இப்படி பணிவிட செஞ்சுட்டு இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பார்த்துட்டு காண்டாகிறான். ஹீரோ தூக்கத்துல என்ன புலம்புறானா ஹீரோனோட பேரை சொல்லி தான் புலம்பிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி தான் புலம்பிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா என்ன இது என் மொத்த ஃபேமிலியும் கொண்டுட்டு இப்ப என் மேல இவ்வளவு லவ் இருக்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்ன இருந்தாலும் காப்பாத்திட்டான் வேற வழியே கிடையாது அவனை நம்ம
காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கா. வேண்டா வெறுப்பா தான் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற காதல் அப்பப்ப எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் அவன் புலம்புறதும், அதுவும் இவளை நினைச்சு புலம்புறதும் அப்படியே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு போல. ஆனா உண்மையிலேயே பொண்ணுங்களுக்கு இந்த சண்டைன்னு வந்துட்டாலும் சரி, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டாலும் சரி, பசங்க புலம்புறத அப்படியே உட்காந்து உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் என் பர்சனல் லைஃபையும் நடந்துட்டு இருக்குது. அதனால அப்படி சொல்றேன். அவ உடம்புல பட்ட காயங்களோட கூட பார்த்துக்காம அவனுக்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு மருந்தை ஆற வச்சு கொடுக்கணும் போல. அதுக்காக ஹீட் பண்ணி அதை விசிறி மட்டும் போட்டு விசிறிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா பொசுக்குன்னு வந்துட்டு பின்னாடி யாரை கட்டி பிடிக்கிறாங்க. வேற யாரு? நம்ம ஹீரோவோட அண்ணன் தான். கட்டி பிடிச்சோன்னே நீ எப்படி ரெக்கவர் ஆன, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணுமே ஆகல, பாரு எந்த ஒரு தழுமும் இல்லை, எந்த ஒரு குண்டடியும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா உனக்கு ஒண்ணுமே ஆகலதான், அது எப்படி சாத்தியமாகும், ஃபீவர் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு எப்படியாவது ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணணுமே பார்த்துட்டு இருக்காங்க. சரி அப்படின்ட்டு அவ செம்ம கடுப்பாயிட்டு, இந்த நிலைமையில நான் எதுவுமே நான் பண்றதுக்கு விருப்பப்படல, அப்படி மீறி பண்ணா என் நிலைமை வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அங்க கொதிச்சிட்டு இருக்க தண்ணியை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவளை கரெக்ட் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப அவளும் அந்த மருந்து எடுத்துட்டு சரி போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா அங்க பையன் போல தூங்கிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியம், இது எப்படி இங்க அந்த காயத்தோடையும் ஃபீவரோடையும் இங்க படுத்து கிடக்குற, அதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன இங்க கட்டி பிடிச்சது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுது. சொல்ல போனா இவங்களையே சுத்தமா இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனையே கொல்ல வந்துட்டு அவனுக்கே இப்ப பணியோட பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அவர் டயர்டாகி படுத்திருக்கும் போது சோஃபால நம்ம ஹீரோ பையப்புல கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான் போல. அவன் அங்க இருந்துட்டு வெளியில வரும்பொழுது அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு குண்டடியில் வந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல ஒரு ஜேடுனால, அந்த ஜேடை எப்பவுமே பாக்ஸ்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தன்னோட கஷ்டமான நிலையிலையும் தன்னோட சந்தோஷமான நிலையிலையும். அப்படி அதை பார்க்கறதுக்காக பாக்ஸ் பண்ணி வச்சிருந்துருப்பா. இதை போயிட்டு பார்த்த உடனே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது ஹீரோயின் தான், நம்மளோட ஆள் தான், ஆனா இவ ஏன் இப்படி மறைக்கிறா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் தெளிவாகவும் கன்ஃபியூஷனோடையும் உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி ஒன்னானாங்க, அந்த கண்ணு தெரியாத நேரத்துல எல்லாம் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் காமிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. என்னன்னா இவன் ஏதோ ஒரு டீமை கொல்ல போயிருக்கான், அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருக்கான். அந்த நேரத்துல இவனுக்கு ஏதோ கண்ணில் அடிபட்டுச்சா என்னன்னு தெரியல, கண் பார்வை இல்லாம அங்க வரப்போற ஆளெல்லாம் வெட்டி குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரும்போது அவளை என்ன நினைச்சிடறான், நம்மளோட எதிரி போல அப்படின்னு நினைச்சு அவளை வெட்டலான்னு போகிறப்ப, ஐயோ இவனை யார் அனுப்புனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். ஏன்னா யாரையுமே அனுப்பலப்பா, நானே தான் இந்த லைனுக்கு வந்தேன், பார்த்தா இங்க எல்லாமே செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அப்ப இங்கிருந்து கிளம்பி, இல்லைன்னா நானே உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியும், நான் வேணா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கத்தியை கீழே போட்டுட்டு, கத்தி மட்டும் தான் கீழே விழுந்துச்சுன்னு நினைச்சா அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துறான். இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்ண முடியும், ஏன்னா அவன் மருத்துவம் தான் படிச்சுட்டு இருக்கா. அதனால ஹீரோ கொண்டு போயிட்டு அவனோட கண்ணுக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு அவ காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே நைஸா அவங்க வந்துட்டு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் கரெக்டா சொல்லிடுறா, என்னன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு உனக்கு லைஃப் லாங் இருக்க போற பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா அது இந்த பிரச்சனை சரியாக சரியாக உன்னோட கண்ணும் தெரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ஏன்னா ஹீரோவையும் பிடிச்சு போச்சு, அதே நேரத்தில் நமக்காக ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாளே அப்படின்ட்டு அவனுக்கு அதுல சந்தோஷம் தான். இப்படியே கொஞ்ச நாள் வந்துட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உடனே இருந்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு உனக்காக நான் பெரிய பழங்கள்லாம் போயிட்டு நான் சிட்டிக்குள்ள போயிட்டு வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பத்திரமா இரு, யாரோட கண்ணிலையும் பற்றாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா அங்க வரது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பைபிள் ஒருத்தன் வந்து, எப்படி நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி, இங்க யாரும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் ஓகே தானே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, வெளியில எல்லாம் யாரும் நமக்கு துரோகம் பண்றவங்க இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல அவன் நேரா போயிட்டு, எங்க அம்மாவுக்கு தான் நான் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கான காசுலாம் அனுப்பிச்சு வச்சேன், அது எப்படி இப்படி மாறுச்சு, ஏன் அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் சொல்றாங்க, என்னன்னா இவங்க ஊழல் பண்ண விஷயம் இவங்கள மட்டும் பாதிக்கல, நாட்டு மக்களை மட்டும் பாதிக்கல, நம்ம ஹீரோட அம்மாவையும் பாதிச்சிருக்கு, அதனாலதான் இந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல உடனே கண்ணு கட்ட அவுத்தவன் எந்த குடும்பம் யாரு என்ன அவங்க யாரு எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு கொலவெறியோட கிளம்புறான், தான் அம்மாவுக்கு சாவுக்கு காரணமாங்கள பழி வாங்கறதுக்காக. அங்க கட் பண்ணி இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்ட்டு அவன் உடனே வந்துட்டு இதுக்கு கோபமும் படாம, அப்ப என்ன பழி வாங்கறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியா, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஏன்னா நான் உனக்கு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முடியெல்லாம் விலக்கி விட்டுட்டு அவ கை காலில் இருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ஜேடு உடஞ்ச ஜேடு இருக்குல்ல தான் வந்து எடுத்து பார்த்ததான்னு தெரியக்கூடாத அளவுக்கு அதை அப்படியே மறுபடியும் பழைய மாதிரி வச்சுட்டு அவளை அப்படியே அக்கறையா பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனை பார்த்துக்கிறதும் அவனுக்காக எல்லாமே பண்றதும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவனும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாகி வரான். அப்படி காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறப்ப அவ உனக்காக நான் வந்துட்டு சிக்கனை ஃப்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறா. அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பைபிள் வந்துட்டு என்ன
உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ லிங்க் போகுது போல, என்னமோ வேவ் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ என்ன கொஞ்சம் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவள் ஏதோ உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறா, நீ எதுவும் தப்பா நினைக்காத தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோயின் வந்து சமைக்க போனால, அப்ப அண்ணங்காரன் வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணவும் கட்டி பிடிக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு புரியவே இல்லை, அங்க இவ்வளவு ஜுரத்தோட படுத்துருந்தா எப்படி இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆனா இங்க வெளியில வந்து பார்த்தா அவன் வந்துட்டு நார்மலா தூங்கிட்டு இருக்கான். என்ன இது ஆச்சரியம், ஒருவேளை என்னமோ நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயே இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் வந்துட்டு அவளுக்காக வெளியில ஃப்ளவர் வாங்க போயிருக்கான். நாளைக்கு வந்துட்டு முக்கியமான அந்த சென்டர்லாம் வியாபாரம் பண்ண வருவாங்க போல, அதுக்காக ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவளுக்காக பூ வாங்க போயிருக்கான். அதே நேரத்துல இங்க அண்ணங்காரன் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி போனோடனே அவ டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு போயிடுறா. உன்னை அக்கறையா பாத்துக்கிட்ட, ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கத்திட்டு போயிடுறா. இது தெரியாத நம்ம ஹீரோ பைப்ல அங்க இருந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான். ஏன்னா முன்ன பின்ன பொண்ணுங்கள்ட்ட பழகினது இல்ல, அதுவும் கோவமா இருக்கிற பொண்ணுகிட்ட எல்லாம் எப்படி ஃபிளவர் கொடுத்து ஓகே பண்றது அப்படின்ட்டு நமக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன வானுங்க தான் நமக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும் 90ஸ்க்கெல்லாம். அந்த மாதிரி தான் ஹீரோ போல அப்படியே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தெரியாதமா ஹீரோ இடிச்சிடறாங்க. அப்ப அவங்க தளபதி கவர்னர் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அங்க சுத்தி இருக்கிறவங்க தான் கூப்பிடுறாங்க. அப்பதான் தெரியுது இவனுக்கு, ஓஹோ இவன் தான் ஆகணும் அப்படின்ட்டு லைட்டா அந்த லேடிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பார்த்த உடனே குடிக்க ஆரம்பிக்குதா என்ன அப்படின்னு தெரியல. அங்க இருந்த குட்டி பசங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு சாப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன காயின் எல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்க சொல்றான். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு எப்படி தோணுது, இவன் ரொம்ப நல்லவன் போலே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா அங்க பார்த்தா ஹீரோயின் செம்ம கடுப்புல இருக்கா. உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கன்னு நினைச்சேன், நீ என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறியா அப்படின்ட்டு. ஆனா அந்த வேலைகள்லாம் பண்ணது நம்ம ஹீரோட அண்ணன் தான். ஆனா பழி ஏத்துக்கிறது யாரா இருக்குது, நம்ம ஹீரோவா தானே இருக்குது. அவன் வந்துட்டு வெளியில போயிட்டு ஃப்ளவர் எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள கதவை தட்டின உடனே அவன் மூஞ்சில வச்ச மாதிரி கதவை சாத்திடுறா. நான் இப்படி நீ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ உடம்பு சரியில்லாம இருக்குன்னு நினைச்சு நான் உன அக்கறையா பாத்துக்கிட்டா என்கிட்ட இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுங்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ அம்மா தாயே நான் பண்ணலன்னா சொல்ல முடியும், ஏன்னா ஒரே உருவம் ஒரே மாதிரி, வேற வழியே இல்லை. உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், அதை வெளியில வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு அந்த சென்ட் விற்கிறவங்க வேற நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் தான் இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொக்கே கிக்கெல்லாம் கதவுக்கு வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அழைப்புகளையும் வச்சுட்டு போறான். வேற என்ன பண்ண முடியும், கோவப்பட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நாம தான் அடங்கி போகணும். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு விற்கிறதுக்கான நிகழ்ச்சி நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கால அந்த பொண்ணு ரிப்போர்ட்டர், அவரோட செய்தித்தாளை வந்துட்டு நான் வந்துட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்குறேன், அவங்க சென்ட் வந்துட்டு நிகழ்ச்சி நடத்துற மாதிரி தெரியல அப்படின்னு கடத்துறதுக்கு தான் நிகழ்ச்சி பண்றாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது, ஏதாவது எவிடன்ஸ் மாட்டோம், இதே துரோகத்தை எங்க அப்பா பண்ணாருன்னு சொல்லி தான் எங்க மொத்த குடும்பத்தையும் நாசமாக்குனாங்க, இப்போ எவிடன்ஸ் கிடைச்சா அவனை லாக் பண்றது இதுதான் கரெக்டான நேரம், உன்னோட செய்தி பேப்பரை கொஞ்சம் ஃப்ரீயா வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கா. அங்க அடுத்த நாள் வந்துட்டு நம்மகிட்ட சென்ட் ஃபேக்டரி எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிட்டாங்க. ஒவ்வொரு சென்டா பார்த்துட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறது வந்துட்டு அண்ணங்காரன் கண்ணாடி போட்டிருக்கான். அதனால அண்ணங்காரன் தான் அப்படியே அவன் வந்துட்டு ஹீரோ கிட்ட நெருக்கமான நேரங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கான். உடனே இருப்பு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கிட்ட நெருங்கி வருது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பயபுல எங்கன்னா நானும் தேடிட்டு இருக்கேன். அப்படியே ஒவ்வொரு சென்டா பார்த்துட்டு இருக்கும் பொழுது கரெக்டா இதுக்கு நீங்க எனக்கு ஒரு கிஃப்டே தரலாமே, ஏதாவது ஒரு சென்டை எனக்காக சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சென்டை சூஸ் பண்ணி இது ரொம்ப ஹாட்னஸாகவும் இருக்கும் உன்ன மாதிரியே அப்படின்னு சொல்லி அதை அப்படியே நைஸா கொடுக்குற மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ணலாம் நேர்கிறான். உடனே அவன் நோஸ் கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டா நம்ம கல்யாணத்துல கூட ஒரு மொட்டை தளபதி வந்தார்ல, அவரு வந்துட்டு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. இதுதான்டா கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேட போறா. கையில அவன் கொடுத்த சென்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு தான் போறா. அப்படி போகும்போது அங்க இருக்கிற லாக்கர் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறப்ப டபுக்குற அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோட அண்ணனும் இந்த மொட்டை தளபதி வந்துடுறாங்க. ஆனா இவன் ஒழிஞ்சிக்கிறதுக்கு கபோர்டை தான் சூஸ் பண்றான். அந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சா அங்க மாஸ்க் போட்ட ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி முழிச்சுக்கிறாங்க. 2 பேருமே இப்ப வெளியில போக முடியாது, ஏன்னா அங்க நிக்கிறது ஹீரோ. ஆனா ஒரு பக்கம் மாஸ்க் போட்டு உங்க மூஞ்ச மறைக்க முடியும் நீங்க நம்பினீங்க பாத்தீங்களா சைனீஸ் டிராமால, அங்க நிக்கிறீங்க நீங்க அங்க நிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் ஒன்றும் தெரியாத மாதிரி பாத்துக்க உடனே வந்துட்டு அவ வெளியில போகலான்னு பாக்குறான். உடனே அவன் வந்துட்டு தடுக்க பாக்குறான். ஏன்னா வெளியில இவங்க 2 பேர் இருக்காங்க, வெளியில போனா மாட்டி போட்டு அந்த கையில வச்சிருந்தாலும் செண்டு அதை வந்து பிசுக்கு அவன் மேல அடிச்சோன்னு அவனுக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறான். அங்க பார்த்தா என்ன பண்றாங்கன்னா இந்த மொட்டை தளபதியும் அதுக்கப்புறம் நம்ம வில்லன் அண்ணகாரப்பையும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு 3 பெட்டி வருது, எனக்கு அபினை மட்டும் கை மாத்தி கொடுக்கணும், நான் இந்த அளவுக்கு உனக்கு நான் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக எதுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எதுவுமே இல்லாம இருந்த, எனக்கு ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்து மேலேயே பைய தூக்கி போட்டு அங்க இருந்து அபினை கருத்தை பார்த்தல, அந்த அபினை இன்னும் என் கைக்கு வரவே இல்லை, அதை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொடு, இல்லைன்னா மறுபடியும் பழைய மாதிரி நிலைமைக்கே நீ போயிடுவா அப்படின்ட்டு அந்த ஆளு கொண்டாந்து கொடுத்த பொருளை வாங்கிட்டு அந்த ஆளையே மாட்டிட்டு போறாங்க. என்ன பண்ண முடியும், அவன் கொஞ்சம் பதறிக்கிட்டே இருக்கும்போது அது மட்டும் இல்லாம அதை கை மாத்துறது யாராருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியலையே கொடுத்துட்டு போறாங்க. அதை எடுத்து போய் கரெக்டா லாக்கர்ல வைக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ
ஹீரோயின் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கபோர்ட்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம அவன் என்ன லாக்கு போடுறான் அப்படின்ட்டு கரெக்டா எட்டி பாக்குறதா நினைப்புன்னு போயிட்டு டொப்புக்குன்னு இடிக்க அவனுக்கு லைட்டா டவுட் வந்துருது. உடனே கபோர்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நேரா நம்ம தளபதியே எனக்கு நேரம் ஆச்சு, சீக்கிரமா கைமாத்தி வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த விஷயத்தை பயன்படுத்தி அவன் அந்த சத்தவனை பத்தி கவனிக்கவே இல்லை, அவங்க வந்து கிளம்பிடுறான். கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நாசுக்கா வெளியில போயிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போகும்போது நம்ம ஹீரோ வந்து புடுங்கலான்னு பாக்குறான். ஆனா அவ எடுத்துக்கிட்டு அதை எஸ்கேப் ஆகி வெளியில போறா. ஆனா ஹீரோ பயப்புல என்ன பண்றான்னா ஒரு குட்டி பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதி கீழே தான் அசிஸ்டன்ட் பயப்புல இன்னைக்கு அசிஸ்டன்ட் வந்திருக்கான் போல, அவன் கிட்ட பேப்பரை தூக்கி போட்டு ரெடி பண்ணு அப்படிங்கிறான். அவன் என்னத்த ரெடி பண்ண சொன்னான்னு எனக்கும் புரியல. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஃபைல் எடுத்து சிச்சுக்கு நடந்து போகையில தளபதி பயப்புல வந்துருது. நீ எப்போ இங்க வந்த? அது மட்டும் இல்லாம உன் கையில ஏதோ என்வலப் இருக்கிற மாதிரி இருக்கு, அது வந்துட்டு நான் அவன்கிட்ட கொடுத்த என்வலப்பா, அதை கூட நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அந்த ஆள் வந்துட்டு கட்டையை போட அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பைய போல அவனோட யூனிஃபார்மை போட்டு வந்து அந்த என்வலப் மேலே இன்னொரு என்வலப் வச்சு நீங்க சொல்ற என்வலப் வேற இந்த என்வலப் வேறையே, கொஞ்சம் வேணா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மாத்தி கொடுத்துட்டு அவன் அங்க சமாளிக்கும் போது ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல, அப்படியே கையை இறுக்கி பிடிச்சி அவன் அங்க சமாளிக்கிறா. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. அவன் வேற மாதிரி நடந்துக்கிட்டான். இப்போ இந்த ரெண்டு கேரக்டர் வேற மாதிரி நடந்துக்குது, ஒரு ஆள் ரெண்டு கேரக்டரா எப்படி நடந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவன் வந்துட்டு அங்க சூஸ் பண்ணி கொடுத்த பர்ஃபியூமை இங்க பெட்டியில இருக்கிற நம்ம ஹீரோ மேலதான் அடிச்சிருப்பா. அந்த பர்ஃபியூமோட வாசம் இவன் மேல வருது அப்படிங்கிற ஒரு டவுட்ல அப்பதான் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாங்க. இவன் ஃபீவரா இருக்கும்போது நம்ம கிட்ட தப்பு நடந்துக்க வந்தான், ஆனா வெளியில போய் பார்க்கும்போது இவன் ஃபீவராக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதே நேரம் கல்யாணம் நடக்கும் போதும் வந்துட்டு நம்மளை யாரோ காயின் வச்சு சொல்லி விட்டு நம்மளை காப்பாத்தினாங்க. அது யாருன்னு பார்த்தா அது வேற யாருமே கிடையாது, அந்த கேப் போட்டாலும் நம்ம ஹீரோ தான். இத்தனைக்கு நம்ம ஹீரோனை சுட்டது வந்துட்டு நம்ம ஹீரோட அண்ணன் தான். அவங்க அப்பாவை கொண்டதும் ஹீரோட அண்ணன் தான். ஏன் ஹீரோயின் நெஞ்சில புல்லட்டை இறக்குனதுமே நம்ம ஹீரோட அண்ணன் தான். ஆக மொத்தத்துல எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏன் இவங்க ரெண்டு பேரா இருக்கக்கூடாது அப்படின்னு அவ கொஞ்சம் டவுட் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த கல்யாண இடத்துலயும் நம்ம சுட்டு கொண்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் நம்ம ஹீரோட அண்ணன் தான். சோ இது வேற ஆளு அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா. அவ கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிக்கிறா. ஆக மொத்தத்துல என்னோட காதலன் எனக்காக மட்டும்தான் இருந்திருக்கான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அது வேற ஆளோ என்னன்னு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிற நிலைமையில அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை போயிட்டு சந்திக்க போறா. அங்க போன உடனே அவ என்ன சொல்றான்னா, சரி ஆதாரம் எடுத்துட்டு வந்தியா, உனக்காக தான் பேஜ் எல்லாம் விட்டு வச்சிருக்க சொல்லியிருக்கேன், எப்படியாவது அதை கூட அப்படின்னு சொல்லும்போது அவனை கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இது யாரு என்னன்னு தெரியாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறா. அப்படி கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது இல்ல நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன ஒரு மாதிரி தயங்குறேன், இல்ல நம்ம இதை அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம டைம் எடுத்து இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்ப தயங்குற, சொல்லு ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிறப்ப இல்ல ஓஹோ உனக்கு அவன் மேல சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சா, உனக்காக நான் இந்த பேஜ் எல்லாம் விட்டு வச்சு நான் அவங்ககிட்ட டைம் வாங்கி வச்சா நீ இப்படி பண்றியா, அது மட்டும் இல்லாம நீ ஒரிஜினல் பொண்ணு கிடையாது, அதுவும் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது, அது நான் தான் அப்படிங்கிறது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நாளைக்கே போயிட்டு நான் அந்த கவர்னர்ட்டையும் நான் அப்படியே சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு, உனக்காக நான் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ட்டு அந்த பையன் அங்கேருந்து கோச்சிட்டு போகுது. இங்க ஹீரோயினுக்காக ஒரே சந்தேகம், இப்ப எப்படி இது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம வில்லன் பயபிள்ளைய பார்த்தா ஆப்ரா டான்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரானா யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா ஜாகி ஜான் சுட்டி டிவில ஓடும் தெரியுங்களா, அங்கிள் கேரக்டர் கூட பீதாம்பரம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போவோமே, அப்போ கூட ஒரு மாட உடைப்பாங்களே, அந்த ஆப்ரா தான் இந்த ஆப்ரா இங்க நடந்துட்டு இருக்குது. அப்படியே சந்தோஷமா ஜாலியா அண்ணங்காரம் உள்ள அடுத்த பொண்ணுங்கிற மாதிரி ரொமான்ஸ் பண்ண போயிட்டு இருக்கான். அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே அவனோட அசிஸ்டன்ட் குடுன்னு ஓடி வந்துட்டு நீங்க சொன்ன சரக்கெல்லாம் கைமாத்தி விட்டாச்சு, ஆனா அதுல இருக்கிற சரக்கெல்லாம் போலி அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி நடந்ததுன்னு அவன் டென்ஷன் ஆகுறான். உடனே அப்பயே நீங்க நிக்கிற அதை போய் கண்டுபிடி அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பொண்ணு அதை பத்தி கவலைப்படாதீங்க இந்த குடிங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரிங்க் கொடுக்க அவன் கருப்பாயிட்டு நீ குடி அப்படின்னு சொல்லி பொண்ணு வராற. அங்க நாடகம் நடத்திட்டு இருந்தவங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. இவங்க டென்ஷன்ல கத்திட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ போல என்ட்ரி ஆகுறான். என்ட்ரி ஆன உடனே இந்த வேலைலாம் உன்னோட வேலைன்னு சொல்லாத தம்பி அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே என்னோட வேலை தான், அது மட்டும் இல்லாம உன்னை பத்தின எல்லா டீட்டெயிலும் எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட தான் இருக்குது, நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு பகரக்கையாக தான் யூஸ் பண்ணிக்கிட்ட, இப்படி எல்லாம் என்னைக்காவது பிரச்சனை வரும்போது அன்னைக்கு என்ன லாக் பண்ணி விட்டு நீ எஸ்கேப் ஆயிடலாம், அதனால தான் நீ என்ன உன் இடத்துல நடிக்க வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா அதுக்காகலாம் இல்ல, என்ன மாதிரி பணம் பதவி எல்லாமே உனக்கு வரணும்னு தான் தம்பி அப்படின்னு சொல்லும்போது டே வாயில வட்டை சுடலாம், ஆனா காக்காவிட்டே இருந்தே நீ வட்டையை சுட பாக்குற பாத்தியா, உனக்கு ஒரு விஷயம் புரியல, 3 வருஷத்துக்கு முன்னாடி என் காதலை பிரிச்ச இது நான் உன் காதல் பிரச்சனை, சரி அது விடு அதை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல, பெண்ணா உனக்கு காசு வேணுமா, அது மட்டும் இல்லாம நான் கட்டின ஒய்ஃப் நீ காதலிச்சிட்டு இருக்கியே அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்னோட காதலை நீ அழிச்சுன்னு சொன்னல அது சரியா போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே புரியல ராஜா, இங்க பாரு இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையுமே நான் யார்ட்டையும் கொடுக்காம தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, என்னோட பதவியை நீ பறிச்சுக்கிட்டு இப்போ இந்த ஆட்டம் ஆடினா உன்னை மறுபடியும் என்னால அடக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க
அங்க இருக்கிற அவனோட ஆட்களை கூட்டு கன் பாயிண்ட்ல நிக்க வைக்க சொல்ல அவங்க எல்லாமே திருப்பி நம்ம ஹீரோ பக்கம் ஜெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது ஆல்ரெடி பக்கா பிளான் போட்டிருக்கான். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றான், அம்மா இறந்து போகும்போதும் நான் தான் இருந்த, நீ அந்த இடத்துல இல்ல, அப்பல இருந்து உன் மேல ஒரு டவுட்டா இருக்குடா அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவன் எச்சம் முழுங்குறான். மொத்தத்துல வேற ஏதோ பஞ்சாயத்து இருக்கு போல. உடனே சரி அவனை தான் பிடிச்சி கைது பண்ணியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம போயிட்டு ஹீரோயினை பார்த்து நம்ம லவ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க போயிட்டு தேடுறான், எங்கவா அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கலக்க மருந்து மாத்தி வச்சதுல ஒரு மெய்டு. அந்த மெய்டு பதிவுல என்ன சொல்லுதா, யாரை தேடுறீங்க? என் ஒய்ஃபை தேடுறேன். ஓ அவங்களா? அவங்க காலில இருந்து ஆளை காணும் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற எல்லா போலீஸையும் கூப்பிட்டு நீ அந்த போ, நீ இந்த போ, நீ அந்த சந்தில போய் தேடு அப்படின்னு வாழையறாங்க. ஹீரோயின் எங்கே, ஹீரோயின் எங்கன்னு தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு யோசனை வருது, ஒருவேளை அவங்க அப்பா அம்மா இருந்த இடத்துல போய் தேட போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போயிட்டு அங்கேயும் தேடி பாக்குறான். சரி இதுக்கப்புறம் எங்கடா போறது அப்படின்னு கழிச்சு உட்காரும் போதுதான் அவனுக்கு ஒரு இடம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் கண்ணு தெரியாம இருந்தப்போ ஒரு இடத்துல இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவ இருப்பாளா அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அங்கேயும் அவ இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு திரும்புறப்ப நம்ம ஹீரோயின் அங்கதான் இருக்கா. ஹீரோயோட மாஸ்டர் பிளான் என்னன்னா, அவனா இருந்தா, அதாவது என்னோட காதலனா மட்டும் இருந்தா இந்த இடத்த அவன் தேடி கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பையன் பிள்ளை இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஓடி வந்து நிக்க அவங்க அப்படியே கண்ணீர் மல்க, அப்போ இவ்வளவு நாள் நீ தான் என்ன காப்பாத்தினியா, உன்னோட லவ்வ நான் புரிஞ்சுக்காம தான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்குது. ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கிஸ்ஸின் ஸ்டார்ட் ஆகும். என்னடா 10 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்குது, இன்னும் அந்த சைனீஸ் டிராமால கிறுக்கு வேலை வக்கீலையே நினைச்சேன். இப்போ ஒரு கிஸ்ஸினை போட்டு அவங்க லவ்வ டெவலப் பண்ணுவாங்க. லவ் டெவலப் பண்றது மட்டும் இல்லை, காதல் அடுத்த கட்டத்துக்கு போய் கொஞ்சம் ரொமான்டிக்காவும் போயிட்டு இருக்குது. சரி ஓகே, ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில போயிட்டு சமைக்கலான்னு போனா அங்கேயும் பயப்பட வரான். என்ன நான் சமைக்கிறதா இல்ல என்ன பண்றது அப்படின்ட்டு அவனு நியாயமா தான் கேட்குறா. நான் இன்னும் பசியோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாச்சக்குன்னு அங்க ஒரு உமா கொடுத்தது மட்டும் இல்லாம பயப்புல நல்லா தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கானா. சரி பயப்புல ஏதோ காலைப்பா இருக்குது அப்படின்ட்டு திராட்சை பழத்தை கொண்டாந்து வச்சா அதை அவன் சாப்பிடுற மாதிரி கிஸ் பண்ண போகும்போது, எப்பா இது நீ ஒர்க் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் தயங்க உடனே திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன கேட்கறான்னா, டேஸ்டா இருக்குதா, ஏன் உனக்கு டேஸ்ட் தெரியணுமா அப்படின்ட்டு அப்போ ஒரு ஒரு எபிசோட்லயே 3 உமா அஸ்திங்க காண்டாவது. இப்படி உமாக்களா டெவலப் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சமா அவங்க லைஃப் கொஞ்சம் நார்மலா தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கட்டி வச்சிட்டு இருக்க நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. அவன் கத்திக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கிறான், என்ன விடுங்கடா அப்படின்ட்டு அங்க ஹீரோயின் என்றாதா, வாமாச்செல்லாம் அங்க இருக்கிறது என் தம்பிக்காரமா, அவன் அநியாயமா உன்கிட்ட பொய்ய சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், நான் தான் உன்னோட உண்மையான காதல், அது நம்புமான்ட்டு அவன் திருப்பி உருட்ட அவளே கொஞ்சம் ஜர்க்காயிடுறா. என்னடா இது நம்ம தப்பான இடத்துல இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜர்க்காக அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்ல அவன் எல்லாத்தையுமே சொல்லிட்டான், உன்கிட்ட எனக்கு காதல் தெரியல, வெறும் என்ன அடையணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா அவனோட இடத்துல காதல் தெரிஞ்சுது, என்ன காப்பாத்தவும் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இது வேற வந்து இங்க டைலாக்கா பேசிட்டு இருக்குது, எப்படியாவது இவன் மண்டையை கழுவி நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இது கொஞ்சம் தெளிவா பேசுது அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் தான் உண்மையானவங்க செருப்பு காட்டே அடிவான் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தையே அழிச்சல்ல, அப்பவே நான் புரிஞ்சிருக்கணும் ஈவு இறக்கம் இல்லாத மிருகம் அப்படின்ட்டு. 3 வருஷத்துக்கு முன்னாடியா, எனக்கு 3 நாளுக்கு முன்னாடி நடந்தது கூட ஞாபகம் இல்ல, நீ என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற அப்படிங்கிறப்பதான் ஓஹோ அப்படின்ட்டு அப்போ அந்த நான் பழி சுமத்தப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணாடி அப்படிங்கிறப்ப நான் மட்டுமா என்னோட குடும்பத்தையே அழிச்சல்ல, சாரிப்பா ஜஸ்ட் மெமரி லாஸ், நான் என்ன பண்ண முடியும், அப்ப நீ தானே ஒத்துக்கிற, இதுக்கப்புறம் நான் என்னத்த ஒத்துக்கிறது, ஆமா அந்த இடத்துல கண்ணை வச்சு சுட்டேன், நீ எப்படி தப்பிச்சேன்னு தெரியல, ஆக மொத்தத்துல அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் நான் கலி பண்ணிட்டல, நீ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இந்த அளவுக்கு பேசுறல நீ அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து கழுத்துக்கு நேரம் வைக்கும்போது நோ 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 டார்லிங் நோ, கழுத்து எடுத்து கத்தி வைக்க கூடாது, வச்சுனா என்னது சின்னதா கீரல் பட்டா உடம்பு என்ன வருது. இங்க பாருமா, இப்பவும் சொல்றேன், நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன், உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட் லவ் பண்ணேன், இப்பவும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் இருக்கானே ஒரு கேடி ஃபெலோ, அந்த ஃபெலவை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த அளவுக்கு நீ பண்ணுவ, ஆனா நான் உன்னை நம்பணும், அவன் நம்ப கூடாது, அவன் என்னை எப்படி தெரியுமா பாத்துக்கிறான், இந்த பாத்துக்கிறாங்கிறதெல்லாம் இங்க வேணாம், நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படா உண்மையா லவ் பண்ற இதயத்தை குத்தி இருக்கிறா அப்படின்ட்டு என்னமோ சச்சக்குன்னு குத்தி இருக்கிறா இதயத்தை மட்டும் குத்தல, அதுக்கப்புறம் இன்னும் 2 குத்து அவ ஆசை தீர குத்திக்கும் போது ஆஹா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எங்க டாடியோட டெத்துக்கும் என்னோட மக்களோட டெத்துக்கும் நான் பழிவாங்கின ஒரு ஃபீல் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ செம்ம ஹாப்பினஸா போக, இங்க இவன் குத்துயிரும் கொலையுமா கிடக்கான், ஒரு வேளை இவன் பொழைச்சி வந்துட்டானா இவங்க நிலைமை என்ன, அதுதான் நானும் யோசிக்கிறேன். அப்படியே ஹீரோயின் அதே ஃபீலிங்கோட வந்துட்டு அப்படியே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறப்ப அப்போதான் ஹீரோ வந்துட்டு அவளுக்கு அந்த பெட்ஷீட்லாம் எடுத்து அப்படியே அரவணைப்பா கொடுக்குறப்ப அவ டபக்குன்னு எழுந்துச்சிடறான். அவளுக்கு என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியுதுல்ல, ஆமாமா நீ அப்செட்டா இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஏன் உன் அண்ணனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா.
அந்த வில்லன் பையன் என்ன சொல்லி வச்சிருப்பானா, என்னோட பிரதர் வந்துட்டு என்ன கொல்ல மாட்டான், அதனால என் மேலேயும் பாசம் இருக்குது, கண்டிப்பா இதை யார்கிட்டயும் ஒப்படைக்கவும் மாட்டான் எவிடன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மைண்ட் வாஷ் பண்ண. அதை பற்றி நேரம் ஹீரோ கிட்டே கேட்கறா. அவனை கொண்டு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படி இல்லை, எங்க அம்மா இறந்தப்பயும் எனக்கான சொந்தங்கள் யாரும் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு சொந்தம்னு வந்தவன் நீ ஒட்டி மட்டும்தான், ஆனா நீயும் இப்போ சேஃப்டியான நிலைமையில இல்லை, இந்த நேரத்தில் அவனையும் கொண்டு அது 2 பேர் இருக்கும்னு தெரிஞ்சா அவன் பண்ண ஊழல்ல என்னோட பேரும் அடிபட்டு நம்ம இருக்கிற நிலைமையே கொஞ்சம் கஷ்டமாகி போயிடும். ஆனா இந்த ஊர் உலகம் நம்பவே நம்பாது, பண்ணது அவன் செஞ்சது நான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இங்க பேசுவாங்க, அதனால கொஞ்சம் அமைதியாரு, நேரம் வரும்போது அவனை நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பேச அவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா ஒருவேளை அண்ணன் பாசத்துல ஆப்படிக்காம விட்டானா அப்படிங்கிற மாதிரி அவ கொஞ்சம் டவுட்டோடையே பார்த்துட்டு இருக்கிறான். வந்துட்டு என்னன்னா, சரி அவன் சுட்ட குண்டோட தழுமணி எப்படி மறைச்ச அப்படின்னு கேட்கும் பொழுது, அதை நான் டேட்டூ போட்டு மறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த காயத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் நீங்க இப்படி ட்ரிவின்ஸா இருந்தீங்க, அப்புறம் எப்படி 2 பேரும் மாறினீங்க, நீங்க எப்படி இங்க கவர்னர் ஆன அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இவங்க வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல தான் இருந்திருப்பாங்க போல, மொத்தம் 3 பேர், நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்போம்ல ஹீரோக்கு, ஆனா சொல்ல போனா இவங்க வந்துட்டு மொத்தம் 3 பேர், இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், அவன் வந்துட்டு சின்ன தம்பி போல, இவங்க எல்லாம் வில்லேஜ்ல தான் இருந்திருப்பாங்க அவங்க அம்மா கூட. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு மெடிக்கல் செலவு பண்ண முடியாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருந்த நிலைமையில தான் இந்த கவர்னர் தளபதினு ஒரு ஆள் வந்திருப்பார்ல, குண்டா ஒரு ஆளு, அந்த ஆளை காப்பாற்ற போய் தான் இவனுக்கு இந்த பதவி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தன் தம்பியை பாத்துக்கிறதுக்காகவும் அவன் இப்படி பண்ணியிருக்கான். ஆனா இந்த பெரிய பையன் என்ன பண்ணியிருக்கானா, இதெல்லாம் கண்டுக்காம அவனோட சந்தோஷம் மட்டுமே முக்கியம் அப்படின்ட்டு பயப்புல சுத்திட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன இருக்கு, இவங்களே இடமாறிக்க இது மாதிரி இந்த பிரச்சனைகள் அவங்க பண்ற தப்புகளுக்கு மத்தியில இவங்க 2 பேரும் அப்பப்போ மாறிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டீலிங் இருந்தாலும் அவன் பண்ற தப்புக்கெல்லாம் இவன் பழியத்துக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட கடைசி தம்பி வந்துட்டு, ஓஹோ தப்பான நேரத்தில் வந்துட்டுனா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை நீயும் அந்நிய ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, நானும் ஒரு மிஷனுக்கு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அது மட்டும் சொல்ல குட்டி பைய அதுவா என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு கொடுத்தா, எது கூட்டான்னு தெரியல, அழகா இருந்துச்சுன்னு கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன நீ சின்ன பிள்ளையாவே இருக்க, வளரணும் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, எதுல வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்னும் அண்ணனுக்கு ரொம்ப பாசக்கார தம்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க போல. சரி வரங்க, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வர, நீங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறத நினைச்சவே சந்தோஷமா இருக்குது, பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்க அண்ணனை தூக்கி போட்டு மிதிக்காம ஹாப்பியா வச்சு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஒரு லேடி, அந்த பணக்கார லேடி, அவங்க கூட நம்ம ஹீரோ மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்துட்டு அவங்க குழந்தைய ஹெல்ப் பண்றதா பார்த்து அவங்க மேல ஒரு நல்ல தாட் வந்திருக்குமே, நல்ல தாட் கிடையாது அது, சொல்ல போனா லவ். இந்த நாள் ஹீரோயினோட ரிவென்ஸுக்கு அப்புறம் அவனை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இவங்க இருந்திருப்பாங்க போல. ஆனா இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ரிவென்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாலே, ஏன்னா ரிவென்ஸ் எடுத்த ஹீரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், அது மட்டும் இல்லாம யாரோ பண்ண தப்புக்காக இவன் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ஒன்னா ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு செம காண்டாகுது அந்த புள்ள செம காண்டாவனே. இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து வயிறு எறிஞ்ச அந்த புள்ள, பக்கத்துல ஒரு மேடு புள்ள இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனையும் அந்த மேடு தாங்க. அந்த பொண்ணு நார்மலா எடுத்துக்கிட்டாலும் பக்கத்துல இருந்துட்டு, ஜீவா இப்ப உன்னை குத்துவான் பாரு அப்படிங்கிற மாதிரி பசங்க படத்துல பக்கோடா சொல்ற மாதிரியே இங்க வந்துட்டு இந்த பிள்ளையை ஏத்தி விட்டுட்டு இருக்குது. இந்த மேடு பிள்ளையும் அவனுக்கு செம்ம காண்டாயிடுது, இதுக்கு நான் எப்படியாவது பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவன் எதையும் மறைச்சிட்டு இருக்கா, ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறா அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு போல. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, சுத்தி இருக்கிற அவங்க பில்டிங்கை சுத்தி வருது, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, அந்த எவிடன்ஸ் கிடைச்சா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எப்படியாவது இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு உள்ள நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கொடுமை என்னன்னா, நம்ம வில்லன்காரனை அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு போயிடுது. அவன் உடனே பர்ஃபார்ம் போட ஆரம்பிச்சிடறான், என்ன காப்பாத்துங்க இங்க என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்பதான்டா அவன் இங்க பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறோம் நாமளும். ஆனா லாஜிக்கெல்லாம் பேசாதீங்க, மேஜிக்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சைனீஸ் ட்ராமாவும் கொரிய ட்ராமாவும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே கட்டி போட்டு வச்சோன்னே தான் லவ் பண்ற பையனை இப்படி பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் மனசு இறங்காது. உடனே ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு போய் கலட்டி விடும்போது தான், ஆகா நமக்கு ஏத்த பலியாடு ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன கலட்டி விடுங்க, என்ன காப்பாத்துங்க, உங்களுக்கான உண்மைகளை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பைப்ல பர்ஃபார்ம் போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல இவனோட ஆள் ஒருத்தர் இருப்பாங்க அடியாளு, அவனும் வசமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோட லாஸ்ட் தம்பி இருக்காங்க, அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து தடுக்க வரலான்னு பார்க்கும்போது அவனோட காலிலேயே சுட்டுறாங்க. சுட்டது மட்டும் இல்லாம கடத்திட்டும் போயிடுறாங்க. ஆக மொத்தத்துல ஹீரோட பிளான் ஆக்டிவேட்டட்னு நினைக்கிறேன். அவன் உடனே கதறான் முழுகிறான், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உன்னை இப்படி குடும்பப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் மேல இருக்கிற வன்மத்தை எல்லாத்தையும் இவன் மேல பாசமா காட்டிட்டு இருக்கு இந்த பயம் உள்ள. தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டியமா. இப்படி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அட்டன் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் நேரம் சர்ச்சுக்கு தான் போறாங்க. சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு ரிங் வாங்கி அழகா ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் நம்ம ஹீரோ பயவுல. அவளும் கேட்கறா, நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போச்சு, இப்போ என்ன நீ புதுசா ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, கல்யாணம் ஆனது வந்துட்டு யார் கூட அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும், இது என்னோட ஓன் விஷ், அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட இப்படி கேட்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னு அவளுக்கு ஒரே சந்தோஷமா போகுது. சந்தோஷமா போனோடனே அவங்க 2 பேரும் அப்படியே மோதிரங்கள் மாத்திக்கிட்டு 2 பேரும் முத்தா கொடுத்துட்டு இருக்காங்க.
அதே நேரத்துல இங்க பார்த்தா வில்லன் பயப்புலைய காப்பாத்தி கூட்டு வந்த அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை இப்படி பண்ண யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தான் உருட்டுகளின் மன்னன் இருட்டுகளின் ராஜாவாச்சே, அவன் சும்மாவே உருட்டுவான். உருட்டுறான், என்ன உருட்டுறானா, நான் வந்துட்டு அதுவும் ஹீரோனால ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், அவளோட யூசேஜுக்காக மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாம அவளுக்கு தேவை இந்த பவர், என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி என்னை கட்டி வச்சு ஒவ்வொரு நேரமும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை அவுத்து விட அந்த புள்ள எது சொன்னாலும் நம்மள மாதிரி இருக்கு போல மூஞ்சி. அது வந்துட்டு அப்படியா இவ்வளவு கொடுமைக்காரியாவ, இது தெரியாம நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ரொம்ப பாவமா போய் கேட்டுட்டு இருக்குது. இவன் சொல்ற கதையெல்லாம் மாட்டினமா வாடு அப்படின்ட்டு அவன் உருட்டுன்னு ஊட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னை தாங்கிக்க ஒரு கைக்கு இல்ல, என்னை ஏந்திக்க ஒரு மனசு இல்ல, உடம்பு முழுக்க காயம் இருக்கிறது கூட எனக்கு வலிக்கல, ஆனா என் மனசுல இருக்கிற காயத்தை எப்படி ஆத்துறதுன்னு தெரியல, என்ன ஒரு பப்பட்டா ஆக்கி என்ன இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறான் பயப்புல. அந்த பொண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கி உங்களுக்கு நான் எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள பேசிட்டு இருக்குது. இவன் ஜெயரூபம் தெரியாம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற தாயே, பார்க்க அப்பாவியா இருக்கிற, அத்துட்டு ஓடிடு இல்லைன்னா ஒன்னு அறுத்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. அது இப்படி ஹீரோயின் வந்துட்டு பார்த்தா கொடுத்துட்டு இருந்தாங்களே, அந்த நேரத்துல திட்டுக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்துட்டு உங்க தம்பியும் காணும், அதே நேரத்துல நாம ஒரு கைதி அடைச்சு வச்சிருந்தோம்ல அவனும் மிஸ் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதறிட்டு அவனை தேட ஆட்கள் அனுப்பிச்சு வைக்கிறான். அதே நினைப்புல இருக்கிறான், அவனுக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது, எதுவும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவே இருந்துட்டு இருக்கான். ஆனா அங்க எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம வில்லன்கார பயப்புல தான் கடத்தி வச்சுட்டு இருந்திருக்கான். கடத்தி வச்சிட்டு இருக்கிறது இல்லாம என்ன பண்றது, எனக்கு நீ ஆசை தம்பியா போயிட்ட, ஒரு தம்பி தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு எனக்கு கட்டி வச்சு குடும்பப்படுத்திட்டு இருந்தான், நீ அவது எனக்கு ஒரு உண்மையை சொல்றியா, உனக்கு என்ன உண்மையை சொல்லணும், அதாவது நான் தான் என்ன இருந்தாலும் கவர்னர்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் கவர்னரா சுத்திட்டு இருந்துட்டேன், திடீர்னு வந்துட்டு கவர்னர் கிடையாதா, நீ ஒரு களவாணி பயிரா அப்படின்னு சொன்னா மனசு ஏத்துக்காதுல்ல. ஆமா அதுக்கு என்ன பண்றது, ஒரே ஒரு விஷயம், அந்த சீல் இருக்குல்ல முத்திரை, அது மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடு ராஜா, அதை வச்சு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் என் செல்ல தம்பியா உன்னை நான் கொஞ்சுவேன் அப்படின்னு சொல்லும்போது யாரு நீ கொஞ்சுவ, எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்த நாய் தானடா நீ எல்லாம் கொஞ்சுவியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கு, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை அமைதியா இருக்கிற நீ அந்த சீல் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னோட முடி உதிர்ந்தாலும் உனக்கு நான் மூச்சு கூட விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கட்டுப்பாயிட்டு என் தம்பி அடிக்கிறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி பொல்ல இழுத்துட்டு இருக்கான். அவன் என்ன இருந்தாலும் தான் இன்னொரு பிரதருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம அவங்க லைஃப் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு வலியும் போத்துக்கிறான். அதே நேரத்துல அங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்குன்னு வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு நினைப்பு வந்து எழுந்துக்கிறான். ஹீரோயின் தான் சமாதானப்படுத்தி ஒன்னும் இல்ல நீ பாடு அவன் திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அவன் தான் சமாதானப்படுத்தி அங்க அவனை அமைதிப்படுத்துறா. வேற வழியே இல்லாம அவனோட நினைப்புலயே அவன் இருந்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா வில்லன் பைப்ல போட்டு அட்டி நடிச்சு அவனுக்கு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. இப்பயாவது சொல்லுப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கவே இல்லப்பா, நீ என்னோட செல்ல தம்பி, தயவு செய்து சொல்லு அப்படிங்கும்போது அவங்க லைஃப்ல இன்னும் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அவன் சொல்லவே மாட்டேன் வாயை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வில்லன் பைப்ல கட்டுப்பாயிடுறான். கட்டுப்பானது மட்டும் இல்லாம எப்பவுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தம்பிக்காக அந்த டை கொஞ்சம் லூசா கட்டியிருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சம் டைட் பண்றதுக்காக ஒரு மாதிரி பாசமா பண்ணி விடுவான். அதே வேலையை இப்ப இன்னொன்னு என்ன பண்றான் அப்படின்னா டைய புடிச்சு கழுத்தை புடிச்சு நெரிக்கிறான். அவனோட அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்துட்டு சொல்றான், இது நமக்கு தேவையா, இவன் கிட்ட மட்டும்தான் அந்த வழி இருக்கு, முத்திரைக்கான வழி இவனை கொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி அவனே பாவப்பட்டு கேட்கும்போது அதுக்கு நான் வேற வழி பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை நெரிச்சு அங்கேயே சாகடிச்சிடறான் அவன் தம்பியவே. அங்க வந்துட்டு ஹீரோக்கு அவன் தம்பியோட பிரசன்ஸா வந்துட்டு இருக்குது. ஆனா என்ன பண்றது, இங்கதான் அவன் சகடிச்சு போட்டானே. அங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு குழப்பான்ட்டு அந்த கீரண காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு நம்ம வில்லன் பைப்ல. அப்போ அந்த ஹெல்ப் பண்ணாங்கல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு உள்ள வரும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இல்ல நான் வேணா வெளியில போயிடவா, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்க சாப்பிடுங்க தெம்பாருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பிரயோஜனம், பாத்தீங்களா ஒரு மருந்து போட கூட எனக்கு ஆள் இல்லை, நானே போட்டுக்கிறேன், எரிச்சல் ஒரு பக்கம், வேதனைகள் ஒரு பக்கம், மன கஷ்டங்கள் ஒரு பக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றப்ப பரவாயில்ல நானே போட்டு விடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மருந்து போட்டுட்டு போகும்போது நான் தாங்கிக் கொள்ள ஒரு தோளும் என்னை ஏந்திக் கொள்ள ஒரு மனசும் நான் பிடிச்சிக்கொள்ள ஒரு கையும் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் பெருட்ட விட்டிட்டு இருக்கிறான். உன்னை பாவம் பார்த்து அந்த புள்ள வந்துச்சுரா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அந்த பொண்ணு அதோட மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னோட கையை பிடிச்சி ஹோல்டு பண்ணி என்னை காப்பாத்துறீங்க, அதே நினப்பு தான் இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பட்டுன்னு கையை பிடிச்சானா. கையை பிடிச்சது மட்டும் இல்லாம இனிமேல் நான் வந்துட்டு உங்களை இந்த மாதிரி என்னைக்குமே லீவ் பண்ண மாட்டேன், இப்படியே உங்களை ஹோல்டு பண்ணி நான் காப்பாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனா இங்க பாருங்க என்னோட லைஃப்ல எவ்வளவு காயங்கள் இருந்திருக்கு, காயங்கள் இருந்ததோட எல்லாம் மாயா எல்லாம் சாயா, மற்றபடி என்னோட இப்போ என்னை காப்பாத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா அது நீங்க தான். உங்க மேலேயும் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அவ்வளவு கஷ்டத்துலையும் கத்தி குத்து வாங்கினப்ப கூட என் கத்தி எல்லாம் பிடிங்கி போட்டு எனக்கு காப்பாத்தி கூட்டு வந்த தேவதை நீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த கை இந்த வானம் உள்ள வரைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் உங்களை விட்டு நான் லீவே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பைபிள லீவ் லெட்டர் எழுதுறதோட மோசமா பண்ணிட்டு இருக்கிற அந்த பைபிள இப்படியே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மனசுல இருக்கிறத
பரிமாறிட்டு இருக்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கொஞ்சம் தயங்குது. இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது, என் கண்ணுக்கு எதிர நிக்கிற தேவதைக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்ட் தான், என்னையும் நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்குது. காப்பாத்த வந்த பொண்ணை பண்ற விஷயமாடா இது. அங்க கட் பண்ணி எங்க காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னா, தன் தம்பி எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் வந்துட்டு வில்லன் பைப்ல எழுதி அனுப்பிச்சுட்டு இருக்கான். நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அண்ணங்காரனை கொண்டுட்டேன், இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அங்கதான் சேஃபா வந்துட்டு இருக்கேன், நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எனக்கு காணும்னு எதுவும் தேடாதீங்க, அவனை எப்படி இவன் கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஆதாரமா அவனோட கண்ணாடியை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் பையனுடைய முன்னாடி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது வில்லன் பைய போலதான். இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் தான் வந்துட்டு அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் கவலைப்பட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நார்மலா இரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஆனா இன்னும் ஹீரோக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ என்ன முடிவு பண்றானா, நமக்கு இருந்த ஒரு எதிரி ஒளிஞ்சிட்டான், இனிமேல் வந்துட்டு நாம வந்துட்டு அந்த தளபதி இருக்காங்கல்ல அவங்கள போயிட்டு நியாயம் கேட்கலாம், நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை கொன்னதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்துட்டு சொல்லியிருப்பா அவங்க அப்பா எந்த இடத்துல அந்த கடத்தல் பொருள் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவளுக்கு தெரியும், அந்த ஹீரோ கிட்டையும் சொல்லியிருப்பா. அதை வச்சு அந்த ஆளை நம்ம வழி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மிரட்டலான்னு முடிவு பண்றாங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதே நேரத்துல அங்க சிறகடிச்சு பறந்துட்டு இருந்த 2 லவ் பேர்ட்ஸும் இப்ப அப்படியே கொஞ்சிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உடனே ஃபீலிங்கை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடறான் வில்லன் பயப்புல. எனக்கு இனிமேல் யாரு இருக்கா, மறுபடியும் நான் ஜீரோல வந்து நிக்கிறேன், எனக்காக சொத்து இருக்கா, மதிப்பு இருக்கா, நான் வெளியில போயிட்டு வரதுக்கு என்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, என்னோட ஃபேமிலியும் பெரிய பெத்த ஃபேமிலி, அவங்கள்ட்ட இருந்து வராத காசா, இனிமேல் என்னோட லைஃபே நீங்க தான் ஆனதுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் காசெல்லாம் ஒரு விஷயமா, இனிமேல் உங்களுக்கு என்ன செலவு வேணாலும் எவ்வளவு செலவு வேணாலும் நான் காசு தரேன் அப்படின்ட்டு அப்பாவியா இருக்கியமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அவ்வளவு காசையும் அள்ளி கொடுத்துட்டு போகுது. அப்படி கொடுத்துட்டு போகும்போது போனதுக்கு அப்புறம் பாத்தியா, இனிமேல் இந்த ஜியா ஃபேமிலி தான் என்னோட ஃபேமிலி, இந்த ஃபேமிலிக்கு ஹெட் நான் தான், அதுக்காக அவங்களை ரிவெஞ்ச் பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயப்பிள்ள ஏதோ இல்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அங்க பார்த்தா ஹீரோ நேரா போயிட்டு அந்த தளபதி கிட்ட எல்லாமே சரியாயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன தப்பு நான் பண்ண, நீங்க கடத்தின பொருள் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கடத்தின பொருள் எல்லாம் எங்கப்பா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஆளு அவனோட விஷயத்துல மட்டுமே கரெக்டா இருக்கிறான். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட உள்ள கூப்பிட்டோன்னு, இதுதான் உங்க ஒய்ஃப் ஆச்சு, எனக்கு நல்லா தெரியுமே, நீங்க கொன்னீங்களே ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில தப்பிச்சு போன ஒரே பொண்ணு இவதான் அப்படிங்கும்போது அந்த தளபதி சாக்காயிடுறாங்க. ஒழுங்கா சொல்லுங்க, என்னோட ஃபேமிலியை ஏன் அப்படி பண்ணீங்க, இப்ப நீங்க மட்டும் உண்மையை சொல்லல, இது எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனையா வெட்டிக்கும் சதறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஆள் சொல்ல ஆரம்பிச்சிடறான், மண்டி போடவே ஆரம்பிச்சிடறான், என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, என்னோட பதவி எனக்கு முக்கியம், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் காலில் விழ ஆரம்பிச்சிடறான். என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எல்லாம் ஓகே தான், இல்லீகலா சம்பாரிச்ச ஒவ்வொரு காசையும் இனிமேல் அந்த நீ சுட்டுக்கோனல அந்த ஃபேமிலிக்காக நீ யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்க பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஆளும் வேற வழியே இல்லாம நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அந்த ஆளுக்குள்ளேயும் ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பத்திரிகையில எல்லாம் வருது, அதாவது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் தெரிய வருது, அவங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நாம வில்லன் பைபிளை தான் காட்டுறாங்க. அவன் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டான் போல. காசு கொடுக்க காதலிக்க ஒரு பொண்ணு இருக்கும் போது அவன் நார்மலாக மாட்டானா என்ன, நார்மல் ஆகிட்டு உட்காந்துருக்கும் போது அவனோட அசிஸ்டன்ட் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து அது கொடுத்தது மட்டும் இல்லாம அவனை இன்னும் டென்ஷன் பண்ணி விடுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஆனா கண்ணாடியிலேயே முகத்தை பார்த்துட்டு இருக்கான். அந்த மூஞ்சில அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அங்க வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னா, திடீர்னு ஒரு பவுடரை கொடுக்குறான், அந்த பவுடரை அவன் சாப்பிட்றான். என்னத்துக்கு இவன் கொடுக்குறான், என்னத்துக்கு அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிறது எனக்கே 2 நிமிஷம் வரைக்கும் புரியல. கண்ணாடியை பார்த்துட்டு என்னோட யங்கர் பிரதர், நான் உன்னை தேடி வரேன், உன்ன மாதிரியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் கடைசி வரைக்கும் புரியலங்க 2 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஹீல்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க கிஃப்டா. அந்த புள்ள அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குது, என்ன உன்னோட தம்பி வந்தானா அது இன்னும் ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா தம்பி பையப்பிள்ளையே வந்து நிக்கிறான். எப்படா அவன் தான் செத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோம்ல, நீங்களும் யோசிச்சிங்களே, நானும் யோசிச்சேன். யோசிச்சுட்டு நேரத்துல தான் அந்த சைனீஸ் டிராமாவில கொரியன் டிராமாவில ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்கல்ல, லாஜிக்கே இல்லாத ட்விஸ்ட், அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்னா, இவன் பவுடர் குடிச்சு வெயிட் பண்ணி அவன் தம்பி மாதிரியே அவன் மூஞ்ச மாத்திட்டு அவன் தம்பியாவே இங்க வந்து நின்று இருக்கான். எது அண்ணங்கான தம்பியா மாறி வந்து நம்ம ஹீரோவை பழிவாங்க வந்திருக்கான். இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதையும் கிஸ் பண்றதையும் பார்த்துக்கிட்டு வெளியில நின்று காண்டாயிட்டு இருக்கிறான். வாலிப்பட்ட அஜித்தை விட மீறிட்டீங்களா நீங்க, அவங்களாவது பேச மாத்தாம ஓகே ஆசைப்பட்டேன் நான் வில்லனா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்னடா திடீர்னு
திடீர்னு பேப்பர்ல இருக்கிற பேஜை மாத்திர மாதிரி மூஞ்ச மாத்துறீங்க, ஒன்றும் புரியல. உடனே ஹீரோவுக்கு தான் தம்பி வந்து நின்னோடனே அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹீரோனை கூட கவனிக்காம நேராக போயிட்டு எப்படா இருக்க, என்னடா இவ்வளோ நாள் வர ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப குரல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. என்னடா அவன் குரல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவங்க கூட ஃபைட் பண்ணதுல கொஞ்சம் லைட்டா தொண்டையில் அடிபட்டுருச்சு, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது, அண்ணி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப, நீ வருவன் தான் உங்க அண்ணன் நினைப்பிலே இருந்துட்டு இருந்தாங்க, பரவாயில்ல நீ வந்துட்டே அப்படின்னு சொல்லும்போது, வந்துதானே ஆகணும். அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு பைய கொடுத்துச்சுன்னா அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்றப்ப, அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட கண் எல்லாமே ஹீரோயின் பக்கம் தான் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறது, தொட்டு பேசிக்கிறது பைய பிள்ளைக்கு வைத்தறிச்சல் உண்டு பண்ணுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து பையபிள்ள லவ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இது அங்கிருந்து பார்த்துட்டு வந்து நம்ம வில்லன் பையபிள்ள செம்ம கடுப்பாயிட்டு, அவங்க எவ்வளவுதான் ஒன்னா இருந்தாலும் பக்கத்துல போய் சிவ பூஜையில கரடி மாதிரி இருக்கிற போய் உள்ள போடுறதே இவனோட வேலையா இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, தம்பியே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா அப்படிங்கும்போது, இல்லை நான் வேற ஒரு விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்காக ஒன்று வச்சிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு, உன்னோட லவரோட பார்த்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு இங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்களே, அது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்னடா யோசிச்சுட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை, சரி ஓகே உங்க கூட உட்காந்து ஒரு காஃபி சாப்பிடலான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இது தக்கதானே பாசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற மாதிரி. அவன் காஃபியில் எப்பவுமே அவன் தம்பிக்காரன் சுகர் போட மாட்டான் போல. இவன் சுகர் போடுறத பார்த்துட்டு, என்ன திடீர்னு சுகர் போடுற, அது வந்துட்டு ஓ லவ்வர் எதுவும் சொல்லிட்டாலோ அதனால தான் போடுறியோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான். நீலாம் ஹீரோவாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவனும் ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டு நல்ல பிள்ளை மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த பத்திரிக்கை பண்ணிருக்குல்ல அதை தான் காட்டிட்டு இருக்காங்க. போன உடனே அந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுது. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தராம போயிருப்பாள். அப்பல இருந்து இவளோட பேர் அங்கே டேமேஜ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவளை பத்தி காசி பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னத்தை படிச்சுட்டு வந்தா, இவன் இங்க இருக்கிற கிளர்க்கு கூட லாய்க்கு இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறது கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் யார் எழுதிருக்காருன்னா நம்ம வில்லன் பைப்ல தான் எழுதிருக்காங்க. உன்னை நினைச்சு உருகாத நாள் இல்லை, என்ன நினைச்சு நீ ஏங்காத நாள் இல்லை, நம்ம 2 பேரும் கை குக்கும் காலம் எப்போ வரும்போது அப்படின்ட்டு தூய தமிழ்லாம் எழுதல, நானா ஒட்டி விடுறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அப்படி எழுதியிருக்கிறத பார்த்துட்டு அந்த பிள்ளை சந்தோஷப்படுற நேரத்துல கீழே ஒரு செக் வச்சிருக்கான். வந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கை செலவுக்கு பணம் இல்லாமா, பை செலவுக்கு நீ போட்டுவிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சோன்னே அந்த பிள்ளை எழுதின அந்த 4 வார்த்தையை நம்பி அதுவும் பணத்தை போட்டு விடுது. அங்க பார்த்தா நீங்க பிளான் பண்ண மாதிரியே நமக்கு பணம் வந்துடுச்சு, நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் வந்து கேட்க, என்னோட மிலிட்ரி ட்ரூப்பையும் என் பக்கம் வர வைக்கணும், இல்லை நான் ஓனா ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா வில்லன் ஜெரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க பார்த்தா எல்லாருமே அந்த கேரம் போர்டுன்னு வச்சுப்போம், அது விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆல்ரெடி இந்த டேபிள் ரொமான்ஸ் பண்றது தான் உங்களுக்கு கொடுத்த வச்சு ஏமாச்சே, கத்திய சூளை வச்சுட்டு வந்து மிரட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப பால் அப்படி போட இவங்க கிஸ் பண்ண அங்க பால போட இங்க கிஸ் பண்ண அப்படியே அந்த டேபிள் மேலேயே ரொமான்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு வந்த நம்ம வில்லன் பையவுல வெளியில நின்று கொன்ன குருன்னு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். இவங்க கிஸ் பண்றதையும் இவங்க ரொமான்ஸ் பண்றதையும் அப்படின்னு வயபுல என்ன ஆகுதுன்னா, யாரோ வந்துட்டு பூவை கொடுக்க வராங்க, வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட மெய்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த மெய்டு மூலியமா அவரை பிரிஞ்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பூவை கொடுத்து அமைச்சிருக்கு போல. அந்த பிள்ளை அந்த பூவை கொடுக்க வந்த நேரத்துல இவன் பையபுல காஜி மைண்ட்ல இருந்திருப்பான் போல. உடனே நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ட்டு அந்த பிள்ளைகிட்ட தப்பா நடந்து பார்த்துக்க, அந்த புள்ள வந்துட்டு தெரிச்சு தப்பிச்சோட பார்க்க ஒரு கட்டத்துக்கு மேல கழுத்தை நெரிச்சு கொன்னுறான் பயபுள்ள. இப்படி கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு எவ்வளவு அழகா இருக்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு கேஷுவலா சொல்றான். அட பைத்தியக்காரனா. அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு கேஷுவலா ஹீரோ கூட நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது உன்னோட சட்டையில இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போதான் தெரியுது எங்கேயும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த பொண்ணு கையில இருக்கணும்னு நினைக்கிறேன், அவன் அதை பெருசா எடுத்துக்கல, அப்படியே அதை கேஷுவலா எடுத்துட்டு போயிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம வில்லன் பைப்ல லவ் பண்ணிட்டு இருக்கானே, அவங்களுக்கு வந்துட்டு லெட்டர் அனுப்பிச்சு வச்சிருக்கான். என்னன்னா, நான் வந்துட்டு இன்னும் அந்த ஹீரோனோட கையில தான் இருக்கேன், எனக்கு வந்துட்டு டைவர்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வைக்க, நீ நான் ஒன்றும் சேர முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கா எழுதி அனுப்பிச்சு வச்சிருக்கான். அந்த பிள்ளை உடனே என்ன பண்ணுதுன்னா, ஓஹோ அவளுக்கு காசு தானே முக்கியம், நான் அவளை போய் நேராக டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நேராக பார்க்க வருது. அந்த பொண்ணு பார்க்க வந்தோடனே வாமா வா, ஏன் இவ்வளோ நாள் வரல, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இங்க பாரு நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒன்னும் அவரை சுத்தமாக பிடிக்கல, உனக்கு தேவை இந்த காசு தானே, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தங்க கட்டி இருக்கு, இதை எடுத்துட்டு அவருக்கு டைவர்ஸ் கூட அப்படின்னு சொல்லும்போது, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற, அவர் ஏன் கூட இருக்காரு, இப்போ உங்கள வாழ்ந்தாரு, என் ஹஸ்பண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல அவருக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, நான் அன்னைக்கு வந்துட்டு அவர் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு போனேன், நீ அடைச்சு வச்சு கத்தியால குத்தி கொடுமை பண்ணிட்டு இருந்தீங்க ரிவர்ச்சுக்கிற பேர்ல அப்படிங்கிறப்ப, அப்போ நீ யாரை கூட்டு போன அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஷாக்ல கேட்டுட்டு இருக்கா. அந்த குள்ள இருந்துட்டு நான் ஹீரோ தான் கூட்டு போனங்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கோ அது ஹீரோ கிடையாது, ஹீரோ மாதிரியே இருக்கிற அவரோட அண்ணன், 2 பேரும் ட்வின்ஸ், அதனாலதான் பல கன்ஃபியூஷன் வந்துச்சு, அதனாலதான் நான் அந்த எவிடன்ஸ் வெளியில கொடுக்க வேணாம்னு சொன்னா புரிஞ்சுக்கும் போது, நீ இன்னும் எப்படி எல்லாம் நடிப்ப, இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
அந்த நேரத்துல ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாய் அந்த புள்ள நம்ம ஹீரோ நிறைய வர அங்க வந்து நம்ம ஹீரோ பையப்புல கையை பிடிச்சி எனக்கு பிடிச்சது இவதான் அப்படின்னு அவளை இருக்கமா கையை பிடிச்சிட்டு போனோன்னே இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போச்சு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மாத்தி எல்லாம் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாத்தையும் பக்கத்துல இருந்து வில்லன் பைப்புல பாத்துட்டு இருக்கான். அவனோட கண்ணு எதுல இருக்கு, அந்த கோல்டுல தான் இருக்கு. அந்த புள்ள மனசு உடைஞ்சு போறப்ப உடனே அந்த கோல்டு கொடுங்க நான் பத்திரமா எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அதை தனியா எடுத்துட்டு போயிட்டு அவன் அடைய போட்டு வச்சுக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தன் தான் உண்மையான லவ் தேடுறாங்க. என்ன பண்றது, அங்க கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ யார் செத்தது யார் உயிரோட இருக்கா அப்படின்னு குழப்பமாவே இருக்கு அப்படின்ட்டு உடனே அவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. உடனே இவங்க 2 பேரை காப்பாத்தினது அது எப்படி சொல்றது, ஹீரோயினை சுடும்பொழுது அவன் நெஞ்சில் இருக்கல ஒரு ஜேடு அது மறுபடியும் சரி பண்ணி வச்சிருப்பா. இதை நீ இனிமேல் வச்சுக்கோ உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மெய்டு புள்ள செத்து போனாங்கல்ல, அந்த போயிட்டு சர்ச் பண்ணும்போது சட்டையில இருந்த யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு பட்டன் வந்துட்டு இந்த புள்ள கையில இருக்கும்போது அவனுக்கு லைட்டா டவுட் ஆற மாதிரி. அதே நேரத்தில் அப்படியே ஒரு மாறி இருக்குன்னு பார்த்துட்டு நீ எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி பார்க்க வரும்போது அவனோட பாடியிலலாம் அந்த மார்க் எல்லாம் பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சு போகுது அவன் தான் அந்த வில்லன் பயப்புலன்ட்டு. எப்படி இந்த உருவத்தை மாத்திட்டு வந்த அப்படிங்கும்போது ஓஹோ ஒரேடியா கண்டுபிடிச்சிட்டியா, சரி சரி அதான் வந்துட்டியா கண்டுபிடிச்சிட்ட. இப்பயாவது ஒன்றை அடையிறதுக்காக நீ எத்தனை ஜென்மம் எடுத்து வர வேண்டியதா இருக்கு. நீ கிழிச்ச காயங்களே இன்னும் ஆறலையம்மா, உன் நினைச்ச மனசு மட்டும் எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு டென்ஷன் ஆக. அதே நேரத்தில் அங்கே ஹீரோக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் அந்த காஃபில சுகர் போட்டது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கையில் அந்த பட்டன் இருந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து ஓடுறான். ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோயின் இல்லை, பயபுள்ளை தூக்கிட்டான். அங்கே போன உடனே இப்போ நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லும்போது வாப்பா பிரதரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட போல எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச, ஏதாவது நான் விட்டு வச்சுக்கோன்னு எனக்கே தெரியும். சரி அதை விடு. அது மட்டும் இல்லாம இந்த பிரதர்னு இவன் மேல ஒரு பாசத்தை காட்டி என் மேல யாருமே பாசத்தை காட்டலையப்பா அப்படின்ட்டு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இவனோட அம்மா முதற்கொண்டு இவன் பண்ற தப்புகள் எல்லாத்தையும் அப்பயே கண்டிச்சிருப்பாங்க. அதனால அவனுக்கு வந்துட்டு சுத்தமா அவங்க ஃபேமிலியே பிடிக்காம போயிடுச்சு. முக்கியமா இந்த குட்டி பையன் இருக்கான்ல அவனாலதான் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவனையே என் கையால கொண்டு அவன் மூஞ்சிலேயே வாழ்றது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா. அதை அப்படியே மாத்தணும்னு தான் நினைச்ச. அவ எங்க ஓ நம்ம காதலியா கேக்குறியா, நம்ம காதலியா, ஆமாப்பா எப்படி இருந்தாலும் நான் தான் லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் அப்புறமா தான் நீ இருமா லவ் பண்ணுங்கிற கல்யாணம் பண்ணுங்கிற எல்லாம் கட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவ எங்க அப்படின்னு துப்பாக்கி நீட்டப்ப நோ 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 அவசரப்பட்டு எல்லாம் துப்பாக்கி எல்லாம் தூக்கக்கூடாது. அப்புறம் அங்க உயிர் போயிடுச்சுன்னா அந்த பழி ஓமல வந்து விடும். அதனால அமைதியா இருக்கணும். உனக்கு என்னதான் வேணும் இப்போ வந்து பாத்தியா பாயிண்ட்டுக்கு இது பாயிண்ட். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா முத்திரை வேணும். அந்த முத்திரை இருந்தா மட்டும்தான் அவளை கொண்டு வரும்போது அவளை கொண்டாந்து என் கண்ணு முன்னாடி காட்டு அதுக்கப்புறம் அந்த முத்திரை எடுத்துக்க அப்படிங்கும்போது ஓ என் மேல நம்பிக்கை இல்லை சரி அவளை கூட்டு வர சொல்ற அப்படின்னு ஹீரோனை கட்டி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து கண் பாயில நிக்க வச்சு அந்த முத்திரையை கொடு அப்படின்னு சொல்லும்போது அந்த முத்திரையும் கொடுத்துட்றா. சரி உங்களை இப்படியே லவ் பண்ணி பார்த்து எனக்கு காண்டாயிடுச்சு கடுப்பாயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு காலில் பொசுக்குன்னு சுட்டு அவனை சேர்ல கட்டி வச்சு கத்தியாலேயே குத்துறான். அப்படியே அதை பார்க்க ஹீரோயினுக்குலாம் சரியான வலி, என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு பெயின்லையும் கத்துறான் அவனை விட்டு அப்படின்ட்டு. ஆனா கத்தியை விட்டு கிண்டிட்டு இருக்கான் வில்லன் பையன். நம்ம ஹீரோவாலே எதுவும் பண்ண முடியல. இவன் இருந்துட்டு கத்துறத பார்த்துட்டு ஓ அவ்வளவு ட்ரூவான லவ்வா, சரி இப்ப நான் இவனை கொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளும்போது உனக்கு என்ன நான் தானே வேணும், நான் தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அவனை விட்டுடுவியா அப்படிங்கும்போது வாவ் வாட் அ பியூட்டிஃபுல்லான லவ். இந்த கருமத்தை தானே நானும் கேட்டேன், எனக்கு தான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அதனால நானும் ஒவ்வொருத்தங்கிட்ட எடுக்கிறதா இருக்கு. நீ எடுத்தது லவ் கிடையாது, ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாத சூறையாடின கருப்பை. ஹீரோக்கார லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணா அவன் நல்லவன், அதுவே நாங்க ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா கெட்டவைங்களா, என்ன லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ அதை விடுவோம். இப்போ என்னன்னா அவனோட உயிர் எனக்கு தேவையில்லை, ஆனா எனக்கு தேவை நீ தான். இப்போ நான் அவனை உயிரோட விடணும்னா நீ வந்துட்டு என் கூட ஒன்று சேரணும், அதுதான் எங்கள் லாஜிக்கு. இப்போ நீ அவனை உயிரோட விடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவனை மறுபடியும் உயிரோட இவன் கண்ணு முன்னாடி அவன் கூட வாழ்ந்து அது சரி வராது அப்படின்னு சொல்லி உடனே அவ கண்ணை பிடிங்கி போட்டு நம்ம ஹீரோவை சுட்டுறா. சுட்டதுக்கு அப்புறம் தான் வில்லன் பையனுக்கு நம்பிக்கை வருது. பரவாயில்லையே கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற, நீயும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற போலி அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் அந்த ஜேட் அங்கே கொடுத்தது வந்துட்டு அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோக்கும் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே சுட்டுட்டு இவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்த்தா ஒரு டாக்டர் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எழுந்துட்டீங்க 2 நாளுக்கு அப்புறம் எழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 2 நாளா இங்க யாரோட இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அங்க வில்லன் பையன் வந்துட்டு நம்மளோட இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த டாக்டர் எல்லாம் வெளியில போக சொல்றான். உடனே எடுத்துட்டு நான் உடனே கத்தி எடுத்து குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்து குத்த வரும்போது நோ 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 அப்படிலாம் பண்ணக்கூடாது, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு இவ்வளவு வயலன்ஸா இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது தான் அவளுக்கு இன்னும் சாக்காயிடுது. என்ன சொல்ற, ஆமா நீ இப்போ பிரெக்னெண்டா இருக்க, உன்னை நீ ஸ்டெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னோட குழந்தை இந்த உலகத்தை பார்க்காது அப்படின்னு நான் சொல்லல, டாக்டர் சொல்ற
பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் ஹீரோனுக்கு ஒன்று புரியுது, நம்ம கர்ப்பமா இருக்கோம் போல அப்படின்ட்டு. ஒழுங்கா அடக்கமா இப்போ நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உன்னோட குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும், இல்லைனா பார்க்காது அப்படிங்கிற மாதிரி நீ என் கூட வரணும், அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்னோட ஒய்ஃபாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது, குழந்தை குழந்தை உயிரோட வேணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவளுக்கு வேற வழியே தெரியல. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ஹீரோ காமிக்கிறாங்க, அவனும் உயிரோட தான் வச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுதான் உயிரோட வச்சிருக்கு. அவ எங்கங்கும் போது இப்போ கூட எழுந்து அவளை தானே தேடிட்டு இருக்க, அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வாரம் ஆச்சு, அதுவும் யாருன்னு உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் நினைக்கிற மாதிரி அவன் யாருன்னு எனக்கு தெரியும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை வெறுத்து உன்னை ஷூட் பண்ணிட்டு போனவளை நினைச்சு நீ இன்னும் வருத்தப்பட்டு இருக்கியா, அவ கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை நியூஸ் பேப்பரை காட்டுறப்ப ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுது. ஹீரோ என்ன கொஞ்சம் வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டான். அப்ப எல்லாமே இங்க பொய்யா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆகி போச்சு. ஒரு 7 வருஷங்கள் அப்படியே போயிடுது. ஒரு குட்டி குழந்தைய பார்த்து ஏமா இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த வயசுல வேகமா ஓடாம 1 வயசுல வேகமா ஓடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை ஃபன் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம ஹீரோயினோட குழந்தை அப்படின்ட்டு. நான் ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு அங்கிளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ காமிக்க 2 பேருமே பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆக மொத்தத்துல நீ ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணி அதுல குழந்தையும் பெத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள இருந்து வரது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வராங்க. அவங்க வந்து ஹீரோட கையை பிடிக்கும் போது தான் ஹீரோனுக்கு ஒன்று புரிய வருது, ஓஹோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருக்காங்க போல அப்படின்ட்டு அங்க அப்படியே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே குழந்தைய தனியா கூட்டு போயிடறான். வில்லன் பைப்ல நீ இன்னும் விட மாட்டேங்கிறியா, என் குழந்தைய நீ பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் பண்றியா அப்படிங்கும்போது ஐயோ என்ன பண்றது, இப்படி என் குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா அதை வச்சு என்ன குடும்பப்படுத்திட்டு இருக்கே அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு கார் வந்து நிக்குது. யாருன்னா நம்ம ஹீரோ தான் வரான். அதாவது இவன் கவர்னர் வில்ல, அவனை விட பெரிய பதவியில வந்து இறங்கும் போது அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இவன் இப்படி இங்க வந்தான் அப்படின்ட்டு. உடனே அவனை போய் பிடிக்க சொல்றாங்க. ஹீரோயின் பதறா, இங்க பாரு என்ன இப்ப இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம குழந்தை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி குழந்தைய வச்சு தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு போதை பொருள் கடத்தனா அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவனை கைது பண்ண பாக்குறான். இங்க பாருங்க எப்படியாவது என்னோட ஹஸ்பண்டை விட்டுருங்க, எங்க குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன பிடிச்சிட்டு போனா குழந்தை என்ன ஆகும் சொல்லி சொல்லி புரிய அவனை ரிலீஸ் பண்ணவே அப்படிங்கிறப்ப ஓஹோ அப்படியா, அப்போ நீ அவனை தனியா கூட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவ காலில் விழுந்து கதறா, என்னை விட்டுடு எங்களை விட்டுரு நிம்மதியா இருக்க விட்டுரு அப்படிங்கும்போது அது எப்படி முடியும், எனக்கு தேவையானது எனக்கு வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உனக்காக நான் என்ன பண்ணணும், எனக்கு நீ மெய்டாரு, நான் வேணா அவனை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ தன்னோட ரிவெஞ்சை காட்ட ஆரம்பிக்கிறான். அவளும் மெய்டா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு பாத்ரூம்ல கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் மெய்டா இருக்கிறவங்க எனக்கு குளிப்பட்டி விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி உடனே இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓ பண்ண மாட்டியா, அப்போ என்ன பண்றது, அவனை கொண்டுறேன், வெளியில தான் நிற்கிறான் அவன் ஹஸ்பண்டுக்கு கதவுக்கு வெளியில அவன் வாய் அட்டைக்கி வச்சுட்டு இங்க உள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் பாக்குற மாதிரி ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறான். உடனே இருந்துட்டு இப்போ நீ பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணணும், எனக்கு கிஸ் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் வேணும், கேட்கறது வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிறப்ப அங்கே இருந்துட்டு நம்ம குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு அவன் இன்னும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன பண்றது தெரியாம பச்சைக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு இது அவ்வளவுதானே இப்போதுல அவனை விடு அப்படிங்கிறப்ப உடனே இவன் ஒம்படியா பிடிச்சி அவளை கிஸ் பண்றான். இதை பார்த்துட்டு இருந்த வெளியில இருந்த ஹீரோக்குன்னா செம்ம கட்டுப்பாகுது, விடுடா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அவன் கொலவெறித்தனமா மறுபடியும் கிஸ் பண்ண ஹீரோயினோட வழியை வெளியில சொல்லவே முடியல. ஏன்னா இப்ப அவனோட குழந்தை தான் முக்கியம், இதை வெளியில சொன்னா குழந்தைய அவன் கொண்டுடுவான், அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனை கொண்டுருவான் அப்படிங்கிற பயத்துல அவன் பிடிச்சி கிஸ் பண்ணும்போது அவனோட சிஸ்டர் இல்லாடா அப்படிங்கிறப்ப ஏன் இதுக்கு முன்னாடி சிஸ்டர் இல்லாவா தானே இருந்தாங்க, அப்புறம் எப்படி உன் கூட வந்துட்டு இப்படி கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்க வில்லன் பயப்பிள்ளைக்கு வெறியாவது ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டும் தான். அங்க மெய்டா வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுவும் அவனுக்கு பிடிச்ச சிக்கன்லாம் பிடிச்சி எடுத்துட்டு வரா. அதை பார்த்தோன்னே அவன் கடுப்பாயிட்டு நான் இப்பெல்லாம் அதை திங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஏன் இப்படி ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஃபிஷ் எடுக்க சொல்றான். அதை எடுத்து நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு தான் ஃபிஷ்ங்கிறது கொஞ்சம் அலர்ஜி ஆச்சு. அதை சாப்பிடு அப்படின்னு இது என்னோட ஆர்டர் அப்படிங்கிறப்ப அவளும் சாப்பிட்றாங்க. ஆல்ரெடி அவளுக்கு இரும வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி வாங்க நம்ம 2 பேரும் வெளில போய் நடக்கலாங்கும்போது அதை எடுத்து இன்னும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அவளும் சாப்பிட்றா. அதுக்கப்புறம் எடுத்து இன்னும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே தட்டி விட்டு அதை கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளில போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே தூக்கிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டிட்டு இருக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கார பொண்ணே வந்து பேச ஆரம்பிச்சிடறா. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு எந்த உறவு இல்லை அப்படின்னு தெரியும், எனக்கு ஒரு சில ஹெல்ப் நீ பண்ண, இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த நிலைமைக்கு வரதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, என் அண்ணன் வேற ஏதோ பிசினஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். இவ்வளோ நாள் நான் மேனேஜர் பண்ணிட்டு இருந்தது பெரிய விஷயம், நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ அவகிட்ட உண்மையை சொல்லிடு, நீ இந்த மாதிரி உன்னை விட்டு போனதால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உடைய சீக்கிரம் உண்மையை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்தாலும் நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா உன் பக்கம் இல்லாதப்ப அதை ஒரு பக்கம் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லைல்ல, சரி எனக்காவது பார்க்கும்போது பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவ கிளம்ப ஆரம்பிச்சிடா. அப்படியே மயக்கத்தில் இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு டாக்டர் வந்துட்டு எல்லாமே இந்த பொண்ணுக்கு வந்த சோதனைங்க, அவன் புருஷங்காரனும் கொடுமைப்படுத்துறான், அதுவும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் வந்தான். அந்த குழந்தையோட டேட்டா பார்த்து எல்லாமே மாற்றி சொல்லணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்லணும்
சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே அந்த பொண்ணோட டேட்டா பத்தெல்லாம் மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது பையப்புள்ள அந்த குழந்தை இவங்க 2 பேத்துக்கும் பிறந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் போல. அதெல்லாம் எடுத்து பார்த்த உடனே தான் ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ அது ஏன் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க ஷாக் ஆகுறான். ஜெயில பார்த்தா பயப்புல சோறு இல்லாம போட்டு வாட்டி வதக்கி கருவாடு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க போல. அங்கிருந்து சாப்பாடு சாப்பிட்ட எஸ்கேப் ஆகிற மாதிரி ஹீரோ ரெடி பண்ணி அனுப்புறான். ஏன்னா அப்பதான் குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஹீரோயின் கண் முழிச்சிடறான். எங்க அவன் அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு குழந்தைய தேடி போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளும் அங்க இருந்து பதடிச்சுட்டு போறா. இங்க வில்லன் பயப்புல தப்பிச்சு போனால அவன் போயிட்டு அவனோட அசிஸ்டன்ட்ட கேட்கும்போது எங்கடா அந்த குழந்தை, எங்க அந்த குழந்தை, அந்த குழந்தைய வச்சு தான் இனிமேல் ப்ளே பண்ணும், அவன் என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது குழந்தை மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்க டபுக்குன்னு எல்லாத்தையும் சுத்தி வளைச்சான் ஹீரோ. இது ஹீரோட பிளான் தான். குழந்தை எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா வில்லன் பயப்புல முன்னாடியே அவன் அசிஸ்டன்ட்ட கேட்டிருப்பான் குழந்தை எங்கன்ட்டு, குழந்தை மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இங்க ஹீரோ வந்து கேட்டோன்னே குழந்தை இருக்கிற இடத்த சொல்லுங்கும் போது ஓ கண்டுபிடிச்சிட்டியா நீயே, நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் உயிரே போனாலும் அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஒழுங்கா சொல்லு, நான் எப்படி நீங்க என்ன குடும்பத்துல இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தனிமையா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுன்ட்டு உன் பொண்ணை தேடி நீ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தன்னோட நெத்திலேயே வச்சுட்டு சுட்டுட்டு அப்படியே இறந்து போறான். அவன் விழுற செகண்ட்ல அவன் பண்ண விஷயங்கள், அவன் ஃபேமிலில இருந்து பிரிஞ்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பண்ண துரோகங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அவங்க இறந்து போறான். ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வரா. என் குழந்தை எங்க இருக்குன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது அவன் எதையுமே சொல்ல அப்படிங்கும்போது அவன் பைத்தியக்காரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறா. கொஞ்சம் அமைதியாரு, இப்போ நான் உன் கூட இருக்கேன், எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகல, நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அவளுக்கு மனசே கேட்கல. நான் எப்படி போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போய் தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்கேயுமே குழந்தை கிடைக்கல. இப்படியே ஒரு வருஷம் பக்கம் ஓடிடுது. அப்புறம் அப்படியே ஹீரோயின் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது தன்னோட குழந்தைய பத்தி நினைச்சிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க குட்டி பசங்க 2 பேரு அவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்பொழுது ஏன்பா இந்த வயசுல எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களாம் அனாதைங்க, ஏதோ எங்களுக்கு சாப்பாடு வேணும்ல அதனால இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு அப்படியே நல்லா அரவணைச்சிட்டு நான் வேணா எங்க வீட்டுக்கே உன்னை கூட்டு போட்டுமா அப்படின்ட்டு அவ கொஞ்சம் தாய்மை பாசத்துல பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சிஸ்டரும் இருக்கா, அவளையும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கூப்பிட்டு அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்ணு தான். ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா, அவன் இதுவரையும் பார்த்தது இல்லையே. அவ பார்த்துட்டு இப்போ வேற சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு அம்மா எதுக்குமா இவ்வளவு நாள் என்ன கண்டுபிடிக்காம இருந்தா அப்படின்ட்டு அது கதறி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இதுதான் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி காட்டும் பொழுது ஹீரோவும் தன்னோட பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இது 2வது டைம் தான் பாக்குறான். அப்படி பார்த்தாலும் அவனோட அந்த பாசத்துக்கு எல்லை இல்லாம போயிடுச்சு. ஒரு வழியா எல்லாம் ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சு அந்த பிக்சருக்கு வந்தாங்கல்ல அந்த பசங்களை கொண்டு அவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. 3 பேரும் அப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோவும் ஹீரோயினும் நமக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நாம மறுபடியும் லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண வரும்போது 3 பசங்களும் ஐயோ நாங்க கண்ணை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல டேய் நீங்களா இந்த பக்கம் திரும்பவே கூடாது, அந்த பக்கம் திரும்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்க கிஸோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. ஆனா எனக்கு என்னமோ அந்த லாஸ்டா ஹீரோவை சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி காமிச்சு இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் தோணுச்சு. அப்பவே அப்புறம் கட் பண்ணிருக்கலாம். அதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.